பாலிட்டிஷியனாக இருக்கிறது எப்படி இருக்கு? மக்களோட மக்கள் பிரச்சனையில் நிற்பது தான் அரசியல். அப்படி பார்த்தா நீங்கள் கூட அரசியல்வாதி தான். ஸோ வாட் இஸ் யோர் பாலிட்டிக்ஸ்? உங்கள் அரசியல் என்ன? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டேய் வந்த வழியை திரும்பி பார்க்கணும்டா, வந்த வழியை திரும்பி பார்க்கணும்டா. அதுதான் என் அரசியல். அரசியல் வயப்படாமல் போனதற்கான தண்டனையை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த பவர் ஆஃப் ஃபியரை யூட்டிலைஸ் பண்ணி ஐ கேன் வின் அன் எலெக்ஷன். இவ்வளோ தான் லாஜிக். இவங்க தோளில் நம்ம மேலே கையை போட்டாங்கன்னா அடுத்து முதுகில் குத்துவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இது எப்படியோ ஒரு பிராமின் வெர்சஸ் நான் பிராமின்ற மாதிரி நம்ம ஊரில் ஆகிடுச்சு. ஆனால் ஜாதி என்பது தான் ஒரிஜினல் கல்பிரேட். நீங்கள் கூட சாப்பிட்லாம், உட்காரலாம், தூங்கலாம், கட்டி அணைச்சிக்கலாம், எல்லாம் ஓகே தான். ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி வாட் இஸ் RSS ட்ரைங் டு டூ இஸ் ட்ரைங் டு பிரிங் முஸ்லிம்ஸ் ஆஸ் த நியூ தலித்ஸ். எப்படி ஃபைட் பண்ண போகிறோம்? நீங்கள் அந்த சாக்கடைக்குள்ளே தானே இருக்கீங்க. அச்சேதின் ஆகே அப்படின்வாரு. அந்த ஒரு ஓட்டை வாங்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு காலில் விழுவாங்க, பாம்பு மாதிரி நெளிவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வீரியமாக எலெக்ஷனை அப்போசிஷன் இன்னும் ஹேண்டில் பண்ணலைன்றது ஒரு பாயிண்ட். நேருஜியை தான் போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்களே 10 வருஷமா 15 வருஷம். அந்த நேருஜி பண்ண சட்டங்களை தான் இன்னைக்கு எல்லாம் சட்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. நான் 38 பவரும் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் ஆல் ஓவர் த கண்ட்ரி. EVM மெத்தடில் சிம்பிளான விஷயம். நீங்கள் போகிறீங்க, ஒரு பட்டன் அமுக்குறீங்க, ஒரு லைட் எரியுது, பீப்னு ஒரு சவுண்ட் வருது. ஓட்டு எங்கே போச்சு? மோடிஜிக்கு போயிடுச்சா? நான் சொல்லலை, எங்கே போச்சுன்றது தெரியாதுன்றேன். RSS கடைசி வரைக்கும் இறுதி மூச்சு வரை எதிர்ப்பேன் அப்படின்னு ராகுல் காந்தி மட்டும்தான் பேசுகிறார். வேற யாரும் பேசுறது இல்லையா? நாங்களாம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். காங்கிரஸ் என்னும் சித்தாந்தம் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு 5 பேர் மறுபடியும் வரதான் செய்வாங்க. தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன். நிறைய பேர் கேட்பாங்க, பிஜேபி தலைவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு. அப்படி பேசினாதான் ஒரு பிஜேபி தலைவர். ஆமாம், ஒரு பண்ணையார் அண்ணாமலை. ஆமாம், தமிழகத்தில் இஸ்லாமியர்களை வில்லனா பார்க்க மாட்டுறாங்க இவ்வளோ பயிற்சி பண்ணாலும். அப்போ வேற என்ன குரூப்? அடுத்து கிறிஸ்டியன் தான். சசிகாந்தும் ஷபீர் அகமதும் ஒன்னாவே இருக்காங்க அப்படின்னு அது அவங்களால ஒத்துக்க முடியாது. அடுத்த ஜெனரேஷன் தான் விஜய் பக்கம் போகுது அப்படின்றாங்க. உங்கள் அரசியல் என்னன்னு நீங்கள் கொள்கையை தான் சொல்லணும், பெரியாரை காட்டக்கூடாது. இன்னைக்கு எதெல்லாம் திமுக செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு அதெல்லாம் திமுக செய்கிறது. இன்னைக்கு என்னுடைய மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன். ஐ திங்க் அந்த ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் விச் கேன் ஹேப்பன் ரைட் நவ். 2026 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு தலித் துணை முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. உங்களுடைய பார்வை? வணக்கம், இது பக்கா பாலிடிக்ஸ். நான் ஷபீர் அகமது. 2025ஆம் ஆண்டுக்கான முதல் பக்கா பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ட் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர், ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நபர். அவரை நம்ம பல்வேறு பரிமாணங்களில் பார்த்துருக்கோம். ஒரு IAS ஆஃபீஸராக பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிஸ்டாக பார்த்துருக்கோம், இப்போது ஒரு அரசியல்வாதியாகவும் எம்பியாகவும் இருக்கிறார். அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி. நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். நாம் செய்கின்ற இந்த வேலை, இந்த டிஸ்கஷன்ஸ், இந்த டிபேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்கான லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சசிகாந்த் செந்தில், வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாலிட்டிஷியனாக இருக்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் சொன்ன 3 ரோலும் எனக்கு ஒரே மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. IAS ஆஃபீஸராக இருந்த போதும் மக்கள் சார்ந்த விஷயங்களில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆக்டிவிஸ்டாக இருந்த போதும் அதே விஷயங்கள் ப்ளஸ் வாய்ஸ். இப்போது வாய்ஸ் ப்ளஸ் சம் பிளாட்ஃபார்ம், அப்படி தான் தோணுது. பட் அரசியல் மாறி இருக்கா? என்னுடைய அரசியல் மாறவே இல்லை. உங்கள் அரசியலில் இப்போ ஒரு IAS ஆஃபீஸராக நீங்கள் அரசியலில் பார்க்கும்போது உங்களால் பெரிய அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆக முடியாது. பட் யூ ஆர் ஒன்லி அ வியூவர். பட் அதே மாதிரி ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கும்போதே நீங்கள் அரசியலை வேறு விதமாக என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க. ஒரு பாலிட்டிஷியனாக திக் அண்ட் தின் ஆஃப் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க. அப்போது என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? ஒரு பியூரோக்ராட்டாக இருக்கும்போது இதெல்லாம் பேச முடியலையே, பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஆதங்கம்லாம் இப்போது
அது கண்டிப்பா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரிலீஃபா இருக்கா? ஆனா எனக்குள்ள அரசியல் மாறல. ஆனா ஒரு வாய்ஸ் கிடைச்சது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஏன்னா அரசியல் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வாய்ஸே பியூரோக்ரஸியில் இல்லாமல் இருந்து ஒரு வாய்ஸ் கிடைச்சது, வெளியே வந்த அது திறந்த போது அந்த வாய்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு வந்து ஒரு லார்ஜர் ஃப்ரேம் ஒர்க்கில், ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் வேலை செய்கிறதுக்கு வித் வாய்ஸ் அந்த வந்திருக்கு. அதனால் அதை ஒரு மாறுதலாக பார்க்கலாம். ஆனால் என்னுடைய கோர் அரசியல் மாறலைன்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக சொன்னால் பியூரோக்ராட்ஸ் தான் வந்து பெரிய அரசியல்வாதி அப்படின்வாங்க. உண்மையா? அதை எப்படி அவங்க அப்படி பிரித்து பார்க்குறோன்னு நமக்கு தெரியல. அரசியல்வாதினா இங்கே இருக்கிறது என்னென்னா ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குது. அரசியல்வாதினா இப்படி ஒன்றுக்கு என்ன மாற்றி மாற்றி பேசணும், இல்லைன்னா பெரிய வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஸ்டீரியோடைப்பு. ஆனால் அரசியல் என்ன அப்படின்ற டெஃபினிஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். மக்கள் பிரச்சனைகள் நிற்பது தான் அரசியல். அப்படி பார்த்தா நீங்கள் கூட அரசியல்வாதி தான் நான் சொல்லுவேன். இல்லை பப்ளிக் லைஃப்பில் ஆக்சுவலாக எனக்கு அரசியல்வாதின்னு ஞாபகம் வருது. ப்ரெஸ் கிளப் எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன்ஸை நம்ம கண்டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம சாதாரணமாக கேள்வி கேட்டுறோம், ஆனால் பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அந்த எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த உணர்வே வருது, அரசியல்வாதிகள்லாம் ஏன் கோவப்படுறாங்க. அதுதான் தேர்தல்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது அரசியல் அல்ல. தேர்தல் என்பது அது வேற ஒரு ஈவெண்ட்னு வச்சுப்போமே. அது ஒரு கேம் ஈவெண்ட் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அரசியல் என்பது ஒரு ஒரு ஐடியாலஜியை நம்புவது, அந்த ஐடியாலஜி பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக போவது. அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி எஜுகேட் ஆர் அஜிடேட் ஆர்கனைஸ், இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வர்றது தான் அரசியல். அப்படி பார்த்தா பல பேர் தேர்தலில் போட்டியிடாமல் மிக தெளிவாக அரசியல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இன்னும் அந்த ஐடியாலஜிலாம் நிற்குது. ஸோ அதனால் தேர்தல் என்பது அது ஒரு டிஃப்ரெண்ட் கேம். அதையும் அரசியலையும் குழப்பிக்க கூடாதுன்னு நான் பார்க்குறேன். தேர்தல் அரசியல் வேறு முழுசாக என்ன வேணா நடக்கலாம். தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அது வந்து பல டெக்னிக்ஸ் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை சொல்கிறீங்களோ, மக்கள் வந்து நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு கலெக்டராக இருந்தபோது தேர்தலில் லைனில் நிற்பாங்க. அப்போவே அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. அப்போ கூட டிசைட் பண்ண மாட்டாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, யார் ஜெயிப்பா. ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறது ஒரு ஃபினாமினன் இருக்குது, அது பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்றத நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மக்கள் வந்து ரொம்ப ஒரு ரேஷ்னலாக இந்த டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு இர்ரேஷ்னலாக கூட எடுக்கக்கூடிய முடிவாக கூட இருக்கலாம் தேர்தலில் நிறைய இடத்துல. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் கேம் அது ஆல் டுகெதர். ஆனால் அரசியல் என்பது அது வேறு. இன்றைக்கி சில பேர் தேர்தலை மட்டும் தான் அரசியல் நம்புகிறாங்க. சில கட்சிகள் கூட இருக்குது தேர்தல் மட்டும் தான் அரசியல் நம்புகிற கட்சிகள். அதை நான் உடன்படல அது கூட. ஸோ வாட் இஸ் யோர் பாலிட்டிக்ஸ்? உங்கள் அரசியல் என்ன? என் பாலிட்டிக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். இந்த சென்ஸ் எனக்கு வந்து அது மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டேய் வந்த வழியை திரும்பி பார்க்கணும்டா, வந்த வழியை திரும்பி பார்க்கணும்டா. அதுதான் என் அரசியல், வந்த வழியை திரும்பி பார்க்கறது தான். ரெண்டாவது, எனக்கு வந்து புதுசாக நான் சொல்லணும், வழக்கம்போல அரசியல்வாதிகள் சொல்கிற விஷயத்த புதுசாக நான் சொல்லணும்னா அடுத்த ஜென்ரேஷனுக்காக அரசியல் பண்ணணும்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற எல்லா விஷயமும் வந்து நமக்கு உபயோகமாகுதோ இல்லையோ, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது உபயோகமாக இருக்கணும், அந்த தாட் ப்ராசஸோட சிங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய ஒரு ஆஸ்பெக்டை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, கொஞ்ச காலகட்டமாக எனக்கு ஒரு தெளிவு வந்தது என்னென்னா, பெண்களும் இளைஞர்களும் ஒரு கோஹோட்டாக நான் பார்க்குறேன், ரொம்ப முக்கியமான கோஹோட்டாக பார்க்குறேன். அந்த தெளிவு எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஆனால் இப்போ நான் பார்க்கும்பொழுது அவங்கள முக்கியமான ஒரு கோஹோட்டாக பார்க்குறேன். அவங்களுக்கான ஒரு அரசியலை ரொம்ப வேகமாக முன்ன வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த ஹைரார்கி, ரிபெல்லிங் அகெயின்ஸ்ட் ஹைரார்கி ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே வந்து எல்லாருமே சொல்கிறது தான். பட் ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் பொக்கே ஆஃப் மை பாலிட்டிக்ஸ். ஸோ அந்த பெண்கள் இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாங்க உங்களுடைய பாலிட்டிக்ஸில் அப்படின்றது என்ன?
என்ன விஷயம் அதை ட்ரிகர் பண்ணுச்சு அந்த மாதிரி ஒரு யோசனையை? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா? பட் அந்த தெளிவு அப்போ இல்லாதது இப்போ வந்ததுக்கான என்ன காரணம்? ஏன்னா நான் பார்க்குறேன், அதாவது அப்போ நான் அரசியலை மக்கள் பிரச்சனைகளை இன்டர்வியூன் பண்ணும்போது நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும். அந்த ப்ரோக்ராமை நாங்கள் கண்ணை மூடிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஸ்வச்ச பாரத்னா ஸ்வச்ச பாரத் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். டிஜிட்டல் இந்தியா இந்த இந்தியா ஆமாம், அது அப்படியே மங்கன்னு அதே பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கிற நிலைமை கூட நாங்கள் நிறைய பியூரோக்ராட்ஸ் போகிறதில்ல. பட் வெளியே நான் பார்க்கும்பொழுது ஒரு சமுதாயத்தோட ரொம்ப சிங்காக ரொம்ப ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பது யாருன்னு பார்த்தா பெண்களை தான் நான் பார்க்குறேன். பெண்களுக்காக எந்த விஷயம் செஞ்சாலுமே அதோடைய மல்டிப்ளேயர் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. இன்ஃபேக்ட் பல ஆஸ்பெக்ட்ஸை நம்ம நான் பெண்களை ரொம்ப ஹையர் பெடஸ்டல் வச்சு பார்க்குறேன். ஏன்னா அவங்களால பண்ணக்கூடிய அந்த கிரியேட் அந்த சோஷியோ எக்கனாமிக் சேஞ்சஸ் என்னால் அடுத்த கோஹோர்ட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப நம்மளுடைய சிஸ்டமில் ரொம்ப நெக்லெக்டட் குரூப்பாகவும் அவங்க தான் இருக்காங்க. அவங்கள ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே நிறைய விஷயத்தில் கன்சிடர் பண்ணுறதில்ல. அது பிகாஸ் ஆஃப் த பேட்ரியார்கிக் ஐடியாஸ் தட் வி ஹேவ், நம்மளுடைய கல்ச்சரில் இருக்கிற அந்த பேட்ரியார்கி எல்லாம் சேர்ந்து வருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாறவும் செய்யணும். ரெண்டாவது, இளைஞர்கள் நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுடைய தாட் ப்ராசஸ் அது என்றைக்குமே அடுத்த பாலிட்டிக்கல் ஸ்டேஜை டிசைட் பண்ண போகிறது அதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய பாலிட்டிக்ஸ் சில பேர் பாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. ப்ரெசென்ட்டில் இருக்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக உதாரணத்துக்கு இன்னும் நிறைய சண்டைகள் நடக்கும். இவர் சரியா அவர் சரியா, இவர் தப்பா அவர் தப்பா. ஒரு ஐடியாலஜி பற்றி நம்ம என்றைக்குமே ஒரு சண்டை போடலாம். அது ப்ரெசென்ட்டுக்கும் உண்மை, ஃப்யூச்சருக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கும். சில இண்டிவிஜுவல்ஸை பற்றி சண்டை நடக்கும். இதெல்லாம் எனக்கு பார்த்தா இது ஏன் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்? இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமே தவிர நீ சரியா நான் சரியா அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிட்டு we all should move towards the futuristic politics தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்பா சொன்ன அட்வைஸ் என்ன? லைக் உங்கள் சூழல் என்ன பேக்ரவுண்ட் என்ன? உங்களோட சூழல் வெரி சிம்பிள். I come from a first generation, second generation Dalit family. Dalit means proper Dalit. It is not first generation என்னென்ன கஷ்டப்படணுமோ அதெல்லாம் எங்கள் அப்பா he sucked it in. ஆனால் அவர் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அரசியல் அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. அந்த அரசியல் இல்லாமல் அவரோ இல்லை நாங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த சேரியிலேருந்து வெளியே வந்திருக்க முடியாது. இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தோன்னா நாங்கள் தான் ஒரு 2-3 பேர் தான் படித்து மேலே ஒரு லெவலில் இருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் வேறு லெவலுக்கு போகிறாங்க. அந்த அரசியல் இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்களுக்கு நிலமோ வேறு எதுவும் கிடையாது. ஒன்லி அந்த பாலிட்டிக்ஸ், அதனால் வந்த படிப்பு, அதனால் கிடைத்த வாய்ப்புகள். ஸோ அப்போ நான் அதில் அந்த ஒரு உந்துதலால் நான் முன்னாடி வரும் பொழுது இட் பிகம்ஸ் மை பவுண்ட் டியூட்டி டு லுக் பேக். அது எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே சொல்லுவார். அவருடைய வழிகளை எங்களை அனுபவிக்க விடல, ஆனால் மென்டலாக அனுபவிக்க வச்சுட்டாரு. அவருடைய கதைகளும் அவங்களுடைய அந்த வந்த விஷயங்களும் சொல்லி 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 மென்டலி வி அண்டர்ஸ்டுட் வாட் இட் இஸ். ஸோ அப்பா என்ன விஷயங்களை எல்லாம் அண்டர்கோ பண்ணாரோ, அவருடைய வாழ்க்கையில் பார்த்தாரோ, அதெல்லாம் உங்களுக்கும் கண்டிப்பாக அனுபவிக்கலைன்னா கூட அது நாலேஜ் இருக்குது. கண்டிப்பாக அந்த நாலேஜை விட அந்த இமோஷன், அந்த ஃபீலிங்ஸ் அப்போது ஒரு தாட் ப்ராசஸும் நமக்குள்ளே வருது. ஒரு அரசியல் ஆட்டோமேட்டிக்காக வருது. அதை ஒரு குறுக்கிடாமல் அதை ஒரு ப்ராடர் அரசியலை நம்ம பார்க்குறோம். இதை ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபினாமினன் நினைக்காம இந்த ஹைரார்கி ஏன் வருது, ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு ஏன் உயர்ந்த நிலையில் நினைக்கிறான், இன்னொருத்தையும் ஏன் தாழ்ந்த நிலையை பார்க்குறான், அவனை தாழ்ந்த நிலையில் வச்சுக்கிறதுக்கு அவன் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறான், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வேறு என்னென்ன வேலை பண்ணுது, அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடர் அரசியல் கிடைக்குது. அப்போ இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம வாழ்க்கையில் we have to fight அப்படின்றது ஒரு கிளாரிட்டி வரும்போது we move towards an ideology. அப்படி தான் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அதுதான் என்னுடைய பாதையும். அது வேறு வேறு கலர் சட்டை வேணால் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் அதுதான் பாத். ஸோ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது உங்களுடைய பாலிட்டிக்ஸை ஏதோ ஒரு வகையில் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா, அதன் மூலமாக
ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர முடிஞ்சா? இப்போ ஆக்டிவிஸ்டாக இருக்கும்போது தான் உங்களை ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆக்டிவிஸ்டாக இருக்கும்போது ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்க, பேசுனீங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும்போது அதெல்லாம் எப்படி சாத்தியம்? நல்லா பண்ண முடியும் ஷபீர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப்னு கூட சொல்வேன். ஏன்னா அது வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு, சில அரசாங்க அமைப்பு இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒரு அத்தாரிட்டி இருக்கு, நீங்க சொன்னா செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் வந்து எம்பத்தி தான். முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எந்த நிலைமையில வந்து உட்காராங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு தேவை. ஒன்ஸ் யூ எம்பத்தைஸ், அதுக்கப்புறம் பண்றதுக்கான டூல்ஸ் உங்க கையில இருக்கு. ஸோ அப்போவும் நான் வந்து அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஒரு ரொம்ப பிளஸ்டு பீரியடும் கூட அது. ஏன்னா எத்தனை பேருக்கு அந்த குடுப்பினருக்குன்னு தெரியாது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து அது உண்டு. யூ கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ். ரெண்டாவது, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதில் உண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து உங்கள் முன்னாடி அது வர்றதும் உங்களால் பார்க்க முடியும், அது டெலிவர் பண்ணும்போதும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் போடுற திட்டங்கள், பிளான்ஸ் எல்லாமே வந்து அது ஃபுல்ஃபில் ஆகி அது அப்படியே உங்கள் கண் முன்னாடியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய பலன்கள்லாம் மக்கள் அனுபவிக்கும் போது அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு இமென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சில சமயம் ஒரு பாலிசியோட டைரக்ஷனே மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் உங்களுக்கு அதில் உண்டு. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அங்கே உட்காடுறீங்க. சில சமயம் தவறான பாலிசியும் அதை லைட்டாக திருத்தி மாற்றி வேற மாதிரி கொண்டு வர வழியும் உண்டு. எப்படி பண்ணால் யாருக்கு அது வந்து பாதகமாக முடியும் அப்படின்ற பார்க்குற திறமையும் அதில் உண்டு. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பொசிஷன்ஸ் ஐ வுட் சே என்னுடைய என்டையர் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன்ஸ். பட் அதை விட்டு வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் அது நேச்சுரல். பிகாஸ் அரசியல் இப்போ இருக்கிற இந்த அரசியல் வந்து இப்போ நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் இருந்த ஒரு பெரிய ஒத்துழைப்பே அந்த அரசியல் தான். ஆனால் அந்த அரசியல்னா அது வெறும் சாதாரண அரசியல், அது ஒரு சண்டை. அது வந்து 2 தாட் ப்ராசஸ்க்கு இருக்கிற சண்டை. அந்த தாட் ப்ராசஸில் ஈக்விட்டியை, அதாவது சமத்துவத்தை நம்பும் ஒரு அரசியல் தான் மேலே இருந்தது. அதனால அரசியலமைப்பு சட்டம் வந்துச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம், ஒன்றா பேசுகிறோம். ஒரு பாயிண்டில் அது மாறிடுச்சு. அந்த ஆதிக்கத்தை நம்பும் அரசியல் வந்து மேலே வந்துடுச்சு, அதிகாரத்துக்கு வந்துடுச்சு. அப்போ அது என்னென்ன பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் இந்த 50 வருஷம் நடந்த எல்லா விஷயங்களையும் அதை திருத்து தான் செய்யும். இன்னைக்கு இந்த பிஜேபி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவே இல்லை. அதுதான் அவங்க பண்ண, தட் இஸ் தேர் ஓன் ஐடியாலஜி. அதுதான் அவங்களுடைய அரசியல். அவங்க அரசியல் தான். ஆமாம், அவங்க ஆதிக்கத்தின் பக்கம் நின்று சண்டை போட்டவங்க. இன்னைக்கு அவங்க அதிகாரத்துக்கு வரும்போது ஆதிக்கத்தை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, சமத்துவத்தை கீழே தான் கொண்டு வர போகிறாங்க. தேர் இஸ் நத்திங் வெரி டிஃப்ரெண்ட் அபவுட் இட். ஸோ அப்போது அது மாறும் பொழுது எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. இப்போ ஐ வாஸ் ரைடிங் அ வேவ். நான் ஒரு வேவில் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இன்றைக்கி அந்த வேவ் மாறி அது வேற மாதிரி போகுது. என்னுடைய பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு கூட வச்சுப்போமே. பட் வாட் அபவுட் மை சில்ட்ரன்? அந்த எண்ணம் வருது இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போக போகிறோம்? அப்படி பார்க்கும்பொழுது தெர் இஸ் அன் அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட். இது கூட சண்டை போடுறதுக்கு ஒரு அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குது. அது ஒரு பியூரோக்ராட்டாக என்னால் போட முடியாது. பியூரோக்ராட்டாக நான் பாலிசிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மக்களுக்கு அன்றாடம் விஷயங்களை செய்யலாமே தவிர இந்த அரசியலை மறுபடியும் ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு சிஸ்டம்குள்ளேருந்தே உங்களால் ஃபைட் பண்ண முடியாதா? ஸோ பியூரோக்ரஸின்றது வந்து அது ஒரு வேலை. அந்த வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அரசாங்கத்தை தாண்டி இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தாண்டி நீங்கள் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ரூலில் சைன் பண்ணுவீங்க, நான் பேச மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், நான் அனானிமஸாக இருப்பேன், இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த ஃபைட் எடுக்கணும்னா நான் இது வெளியே வந்து தான் அதை பண்ணி ஆகணும். அதுக்குள்ளேருந்தே நான் பண்ணால் அது எத்திக்கலாக இருக்காது. என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் தான் எழுதினேன். இட் இஸ் நாட் எத்திக்கல் ஃபார் மீ டு ஸ்டே இட் சைட் அண்ட் டூ திஸ். ஐ எம் கம்மிங் அவுட் அண்ட் ஐம் கோயிங் டு டூ திஸ். அண்ட் இந்த மாதிரி சிஸ்டம்குள்ள நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களா? அவங்களால இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த அரசியல், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தானே
கோவம் இருக்குமா? உங்ககிட்ட பேசுகிறாங்களா அந்த மாதிரி ஆஃபீஸ்? 100ல் இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், 100ல் 80% அப்படி தான் இருக்காங்க. இது தாங்க முடியாமல் தான் உட்காந்துருக்காங்க, ஒரு வெறுப்போடு தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்தது வந்து இந்த அரசியலுடைய ஒரு வழியில் தான். இன்றைக்கி வந்து அது எங்கே போகுதுன்றதை பார்க்குறதுக்கு நிறைய பேரால் முடியும். சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படின்னா ஓகே எனக்கு இது கிடச்சிரும் அப்படி இல்லைன்னா அவங்க அந்த ஆதிக்க மனநிலையிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க வேணால் இதுக்கு வந்து துணையாக போகலாமே தவிர சாதாரணமாக மனிதத்துவம் உள்ளவங்க யாருமே இந்த ஆதிக்கத்தை சப்போர்ட் பண்ண போக மாட்டாங்க. அது உள்ள கஷ்டத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இல்லை, எனக்கு வந்து பசங்களை பார்க்கணுன்னுலாம் இது இல்லை. எனக்கு பெரிய அது நான் முன்னாடியிலேருந்தே டிசைன் பண்ணதுனால எனக்கு அது இல்லை. ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. அது ஒரு வேலையும் கூட, அது ஒரு சம்பளமும் கூட, குழந்தைகள் படிப்பு இது எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வெளியே வர முடியல. ஆனால் உள்ளே இருந்து என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் நிறைய ஆஃபீஸர்ஸை பார்த்துருக்கேன், அவங்களோட பழகியிருக்கேன். உங்களுக்கு லைஃப் இஸ் செட். ஏன்னா அல்டிமேட்டாக உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பட் அங்கே இருக்கும்போதும் அந்த பாலிட்டிக்ஸை பார்க்கும்போது அந்த ஒரு கான்ஸ்டன்ட் உங்களுக்குள்ளே என்ன ஃபைட் இருந்துச்சு? என்ன அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம எங்கே போகிறோன்றது வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வேலை, இன்னொரு பக்கம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா யூ ஆர் ஜஸ்ட் அன் எக்ஸ்-ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதில் ஒன்றுமே இல்லையே. இல்லை, நான் என்ன சர்டனாக நம்புனேன்னா, இப்போவும் நான் நம்புகிறேன், இதை வந்து நம்ம நிறுத்தலைன்னா நத்திங் வில் ஹாவ் மீனிங். நீங்கள் சொல்கிறது இந்த ரைட் விங் உடைய இந்த ஆன்ஸ்லாட், இந்த ஹிந்துத்துவ அரசியல் வேவ், இந்த அரசியலை, இந்த ஹிந்துத்துவ அரசியலை நிறுத்தலைன்னா எதுக்குமே மீனிங் இருக்காது. இன்றைக்கி வந்து அதனால் பயன்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட மீனிங் இருக்காது. தெர் இஸ் சம்திங் கால் கொலாட்ரல் டேமேஜ். நீங்கள் நியூக்ளியர் பாம்பை இங்கே போட்டாலும் எதிரி மேலே போட்டாலும் நீங்களும் சாக்க தான் போகிறீங்க. அதுதான் உண்மை. அதனால் வந்து இதை தடுத்து நிறுத்துறது வந்து என்னுடைய கடமை. எனக்காக மட்டும் இல்லை, நான் வந்து என்னை சார்ந்தவங்களுக்காக மட்டும் இல்லை, எதிராளிகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், அதை நம்புறவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அ சுனாமி விச் இஸ் ஓவர் டேக்கிங். அது வரும்போது பார்க்க போகிறது இல்லை யார் என்னன்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல். இதை வந்து நம்ம ஃபைட் பண்ணணும், வேறு வழி இல்லை. இதை வெளியே போய் தான் ஃபைட் பண்ணி ஆகணும். இப்போ நான் உள்ளே உட்காந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஏன் நீங்கள் இப்படி போங்களேன், நீங்கள் அப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதில் பாயிண்ட் என்னென்னா, என்னாலே அப்புறமா தூங்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேள்விக்கு என்னாலே தூங்க முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு ஆபத்து நாம் கட்டமைத்து வைத்திருந்த சில விஷயங்களுக்கு, சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து அது தகர்க்கப்படுகிறது அப்படின்னும் போது நாம் எதுவும் பண்ணல அப்படின்ற அந்த உணர்வு இருந்துடக்கூடாது. இது நீ ஒரு லெவலை தாண்டி நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த லெவல் இருக்குல்ல, அது வந்து இது வந்து நல்ல விஷயங்களில் வந்து நம்ம இப்போ மாறுது, நல்ல விஷயங்கள் திரும்பி வரும் அப்படி கூட இல்லை. நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் அன் SOS பட்டன். எல்லாரையும் காப்பாற்றின ஒரு வழி கிடையாது. இது வந்துருச்சுன்னா நோபடி இஸ் கோயிங் டு சர்வைவ். இப்போது நான் ஒரு மீனவன்னு வச்சுக்கோங்களேன், சுனாமி வருது எனக்கு கடலில் தெரியுது, என் குடும்பம் அங்கே இருக்கும்போது எனக்கு எப்படி ஒரு பேனிக் இருக்கும். இந்த SOS இது நினைக்கலாம் ஒரு சின்ன அலன்ட்டு, இல்லை சில பேர் வந்து அதில் வரும்போது நம்ம வேவ் கூட போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இட் இஸ் கோயிங் டு வைப் யூ அவுட். யூ கேனாட் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு வேற்றுமையில் இந்த ஆதிக்கத்தில் வந்து சர்வை பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஓகே, இந்த பாட்காஸ்ட் பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு குழப்பம் வரும். என்ன சுனாமி வருது, என்ன ஆபத்து வருது, அதை ஏன் வந்து உடச்சி பேசிடக்கூடாது? என்ன ஆபத்து இன்னைக்கு நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து என்ன? நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து வந்து ரொம்ப ஒரு வயலண்ட்டான ஒரு ஆபத்து. இப்போது இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் எலெக்ஷன் இருக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு ஓட்டு நீங்கள் வாங்கினா, ஜாஸ்தி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த ஒரு ஓட்டை வாங்குறது எப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த கேமில் தான் இருக்காங்களே தவிர ப்ராடர் அரசியலாக பார்க்கல. இந்த ஒரு ஓட்டு வாங்குறது எப்படி வாங்குறது, இது வந்து உலகத்தில் பல மெத்தட்ஸ் இருக்குது அதை வாங்குறதுக்கு. இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எலெக்ஷன், 100 பேர் ஓட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, நாங்கள் 2 பேர் வந்து நம்ம 2 பேர் கம்பீட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக போயிட்டு அந்த 100 பேர்கிட்டையும் போயிட்டு, நான் நல்லது பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முன்னே இருந்தவரை நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களும் அந்த மாதிரி போய் சொல்லுவீங்க.
அப்படி போய் சொன்னோன்னா 50 பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவான், 50 பேர் எனக்கு போடுவான். ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு 2 பேரும் 50-50 தான். இது வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லாஜிக்காக இல்லை, 50-50 தான். இப்போ இதை வந்து கேம் பண்ணணும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அந்த என்ன ஸ்ட்ராட்டஜினா, நான் வந்து எல்லா 100 பேர்கிட்டையும் போக மாட்டேன். நான் போகிறது வந்து 80 பேர்கிட்ட தான். 80 பேர்கிட்ட போயிட்டு நான் ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதை என்னென்னா, இந்த 20 பேர் இருக்காங்க பார்த்தியா, இவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஆள். இவன் இருந்தான்னா நீங்கள் இருக்க முடியாது, உங்கள் குடும்பம் இருக்க முடியாது, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் அப்படின்னு நான் ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையை நான் தத்ரூபமாக சொன்னேன்னா அந்த 80 பேருக்குள்ளே ஒரு பயம் உருவாகும். அந்த பயம் வந்த போனே நான் வந்து ஒரு பிச்சு வைப்பேன் அவங்ககிட்ட. என்னென்னா, அவனை அந்த 20 பேரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிச்சு வைக்கிறேன். இந்த கதையை நான் வந்து நல்லா சொன்னேன்னா எனக்கு 80 பேரில் 60 பேர் ஓட் பண்ணுவான். இதையே நான் வந்து ரொம்ப சூப்பராக சொன்னேன்னா 70 பேர் ஓட் பண்ணுவான். எக்ஸாக்டாக சொன்னேன்னா அந்த 80 பீப்புளும் எனக்கு ஓட் பண்ணுவாங்க பயத்தில். இந்த பவர் ஆஃப் ஃபியரை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஐ கேன் வின் அன் எலெக்ஷன். இவ்வளோ தான் லாஜிக். நவ் ஹவு டு கிரியேட் ஃபியர்? ஃபியர் கிரியேட் பண்ணுறதுக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஆல்ரெடி இருந்த பழங்காலத்தில் இருந்த சில விஷயங்களை அதை புது ஃபார்மேட்டில் உள்ளே கொண்டு வந்து ஐ ரீகிண்டில் தோஸ் இஷ்யூஸ். இப்போது ஒரு எப்போவோ நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ நடந்த ஏதோ ஒரு விஷயங்களை அதை வந்து ரீகிண்டில் பண்ணி அதை வந்து தோண்டி எடுத்து அதுக்கு ஒரு சாயத்தை பூசி, விஷயம் அது உண்மையாக பொய்யான்றது கிடையாது. விஷயம் உன் மனசில் நான் பயத்தை உருவாக்கணும். உன் மனசில் நான் பயத்தை உருவாக்குறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், அவ்வளோதான். அப்படி நான் பயத்தை உருவாக்குறதுக்கு என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எலெக்ஷனில் வின் பண்ணிடுவேன். நான் எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த 20யும் 80யும் நான் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் என் அரசியல் மோத விட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் என் அரசியல் அடுத்த இதுலேயும் ஜெயிக்கும். அப்போது எப்படி நான் மோத விடுவேன்னா, ஃபிசிக்கலாக எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ தூரத்துக்கு மோத விடுவேன். அப்போ தான் அவங்க மறுபடியும் பண்ணால் வரமாட்டாங்க, அந்த பயம் அப்படியே இருக்கும். இதனால் என்ன ஆகுன்னா, முன்னாக ஒரு காலத்தில் வந்து ஈக்குவலாக சண்டை போட்டால் ஈக்குவலாக டேமேஜ் வரும். 80-20 அடித்தா 20 கீழே போயிடும், 80 நிற்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. 80-20 அடிக்க முடியாது, 1 கூட அடிக்க முடியாது. எல்லாம் சேர்ந்து கொலாட்ரல் டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி. இதை வந்து நம்ம வரலாறில் பல இடங்களில் பார்த்துருக்கோம், இந்த கொலாட்ரல் டேமேஜ். அதே மாதிரி இவங்க 2 பேருமே, எனக்கு பேர் தமிழ் என்னென்னா கலகக்காரன்னு வச்சுப்போமே, இதுதான் எனக்கு ஒரிஜினல் நேம். கலகக்காரன் பின்னாடி போனாங்கன்னா 2 பேருமே சர்வை பண்ண முடியாதுன்றது நமக்கு ரொம்ப நம்ம பண்பாட்டில் பல தடவை சொல்லி கொடுத்துருக்க விஷயம். ஸோ இட் இஸ் வெரி கிளியர், திஸ் இஸ் நாட் ஹவ் பாலிட்டிக்ஸ் வில் சர்வை. இன்னைக்கு காலகட்டத்தில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ரொம்ப காலமாக அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லைனே கிடைக்கல. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் வந்து அந்த சமத்துவத்துக்கான அரசியலை முன்னாடி கொண்டு வந்துட்டு அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் முடிச்சிட்டு இருந்தாங்க. அது இந்த காலகட்டத்தில் தான் அவங்க இந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து நீங்கள் மெஜாரிட்டேரியனிசம்னு சொல்லலாம், பாப்புலிசம்னு சொல்லலாம், ஃபாசிசம்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு 100 ஆண்டுகள் அதை நோக்கி அவங்க வேலை பார்த்துருக்காங்க. 100 ஆண்டுகள் அதை நோக்கி வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு 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 ஸ்பார்க் தான் தேவைப்பட்டது. அந்த ஸ்பார்க் 90s ஏற்பட்டது. அந்த பாபரி மஸ்ஜிதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கதைகள் திருப்பி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த 20% பார்த்து அவங்க புது கதைகளை உருவாக்குறாங்க அப்படின்ட்டு. புது கதைகளை உருவாங்கினா தான் அவங்க அரசியல் நிற்கும். இப்போது என் பாயிண்ட் என்னென்னா, இந்த மக்களிடமிருந்து பிரிப்பது அரசியலா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? அரசாங்கம் என்ன வேலை பார்க்கணும்? இப்போ நான் கலெக்டராக இருக்கேன், ஏயும் பியும் சண்டை போட்டால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏ பி 2 பேரையும் கூப்பிட்டு, உனக்கு சண்டை போடணுமா என்கிட்ட போடுங்க, உனக்கு சண்டை போடணுமா என்கிட்ட போடுங்க, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட சண்டை போடாமல் நான் பண்ணுவேன். என்னுடைய வேலை அதுதான். உங்கள் 2 பேரையும் சண்டை போடாமல் விடாமல் இருக்கிறது தான் என் வேலை, அரசாங்கத்தோட வேலை. அப்படி இருந்தால் தான் சமுதாயத்தில் இருக்கிற பழைய இதெல்லாம் சேரும். இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது அப்படி தான் வரும் படங்கள் எல்லாம், அப்படி தான் வரும் ஃபிலிம் டிவிஷன் எல்லாம். ஏன்னா மிலேசூர் மேரா துமாரா தான் கேட்டு நம்மலாம் வளர்ந்தோம். இன்னைக்கு காலகட்டத்தில் அரசாங்கமே அதனுடைய அரசியலுக்காக 2 பேரை பிரித்து அந்த 80-20 ஃபார்முலா உருவாக்கி அந்த 80 வந்து பயப்பட வச்சு 20 வந்து வெறுப்பேற்றி
இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைகளுக்கு டேஞ்சரஸ். நான் ஒரு பேரண்ட்டாக நான் உட்காந்து அதை பார்க்க முடியல என்னால். ஏன்னா நாளைக்கு கல்லடி வாங்க போகிறது என் பையனும் சேர்த்து தான். ஸோ ஐ எம் வெரி அஃப்ரேட் ஆஃப் திஸ். பை எனி சான்ஸ் இதை வந்து 18-20 சேர்ந்து நிறுத்தலைன்னா இட் இஸ் கோயிங் பி அ ப்ராப்ளம். நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு டிவிஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றுமே டிவிஷனை வேறு இடங்களில் அதை பண்ணலாம். ஏன்னா வேறு இடம் எப்படின்னா ஒரு ஹோமோஜினியஸான ஒரு சொசைட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, ஒரு ஹெட்ரோஜினியஸான ஒரு சொசைட்டி. நம்ம சொசைட்டியில் இவங்க டெம்பரவரியாக தான் இதெல்லாம் பண்ண முடியுமே தவிர பர்மனெண்ட்டாக அவங்க பண்ண முடியாது. பர்மனெண்ட்டாக உங்களுக்கு அந்த மனசுக்குள்ள அது வரவும் வராது, அது அப்படி உருவாகவும் உருவாகாது. ஒரு உதாரணம், ஜார்க்கண்டில் இந்த வாட்டி அவங்க பண்ண அந்த ஆட், அந்த டிவி ஆட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், பங்களாதேஷி வந்தேரிகள்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு ஆட் பண்ணாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆடு. பட் அது மக்கள் மத்தியில் எடுபடலை. ஏதோ ஒரு தெளிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு? அந்த 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 பிரிவினைவாத பேச்சுக்கள், அந்த பிரிவினைவாதத்தை எதிர்க்கிற அந்த மனநிலை மக்கள்கிட்ட உருவாகி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு 10 வருஷம் இல்லை, நமக்கு நேச்சுரலாகவே இது இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நான் இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போக விரும்பல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஈவன் நம்ம நாட்டுடைய ரியாலிட்டி, ஹைரார்கிக்கல் ரியாலிட்டி என்னன்னா ஜாதி தான். கரெக்ட். மதம்னு வந்தது புது கதை இவங்க உருவாக்குறாங்க. இப்போ இந்து சமுதாயத்தை எடுத்திங்கன்னா, இந்து சமுதாயத்தில் என்னை இன்றைக்கும் கூட கோயிலுக்குள்ளே விட மாட்டுறாங்க, என்னை இன்றைக்கும் தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இந்த ஹைரார்கி, இந்த அட்ராசிட்டி எல்லாம் ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கும்போது இவங்க புது கதையை ஏன் சொல்கிறாங்கன்னா, புது கதையை சொன்னால் தான் அவங்களால எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஈவன் யூ டேக் மணிப்பூரில் நடந்தது என்ன? ஒரு ட்ரைபல் நான் ட்ரைபல் சண்டை. அப்போது ட்ரைபலுக்கு நான் ட்ரைபலுக்கு தானே சண்டை முட்டிட்டு இருக்கணும். ஆனால் இவங்க அங்கே ட்ரைபல் 50-50 தான், 50 நான் ட்ரைபல் 50 வச்சுப்போமே. அந்த சண்டையில் இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆதாயம் கிடைக்காது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ட்ரைபலுக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரைபை மட்டும் பிக் பண்ணாங்க. 20% இருக்கிற ட்ரைபை மட்டும் பிக் பண்ணி மீதி இருக்கிறவங்களெல்லாம் அவங்கள வில்லனாக பார்க்க அவங்களுக்கு எதிராக திருப்பினாங்க. அப்போ தான் அந்த 80-20 ஒர்க் ஆகும். ஸோ இவர்களுடைய ஓவரால் எய்மே, தே ஆர் பவர் கிரேசி பீப்புள். பவர் கிரேசின்றத விட பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள்னு யாரை சொல்றீங்க? பிஜேபி, ஆர்எஸ்எஸ். இவர்கள்னா இப்போ இந்த நாட்டில் அவங்க தான். இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ரைட் விங்கோட தாட் ப்ராசஸ். இவங்க யார் ஒரிஜினலானா ஹிந்து சமுதாயத்திற்குள் சமத்துவத்தை ஒத்துக்காதவங்க தான் இவங்க. இவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹிந்து சமுதாயத்திற்குள் சமத்துவத்தை ஒத்துக்காதவங்க தான் இவங்க. அரசியலமைப்பு சட்டம் அப்புறம் வந்தப்புறம் இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்ததுனால, ஆனால் அரசாங்கமும் அதை முன்னாடி எடுத்து வச்சதுனால வாய் பேசாமல் மௌனியாக இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ நாள் அதுக்காக ஒர்க் பண்ணி இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய ஒரிஜினல் எதிரிகள் யாருன்னு கேட்டால் என்ன மாதிரி ஆளுங்க தான். ஏன்னா நாங்கள் தான் இந்த 50 வருஷத்தில் கோமணத்துலேருந்து ஜீன்ஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம், அன்எஜுகேட்டட்லேருந்து IAS ஆஃபீஸர் ஆகிட்டோம். இப்போது இந்து சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற சமத்துவத்தை தாண்டி சமத்துவத்தினால் மேலே வந்தவர்கள் எல்லாரையுமே திருப்பணுன்றது தான் எங்களுடைய எய்மே. திருப்பி அவங்கள கீழே தள்ளணும், கீழ் நிலைக்கு தள்ளணும். அவங்களால அந்த ஈக்குவாலிட்டியை ஒத்துக்கவே முடியாது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், அதை அவங்க அந்த கான்செப்ட் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதை ஹிந்துவிசமில் கூட 2 விதமாக சொல்லுவாங்க. அதுதான் அடிக்கடி இப்போது நிறைய இடத்துல டிஸ்கஷனுக்கு வருது. ஹிந்து ஒரு மரபில் கூட உங்களுக்கு 2 ஸ்கூல் இருக்கும். ஒன்று விஷ்ணுவோட ஸ்கூலு, அதில் பார்த்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ், ஹைரார்கிஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னொன்று சிவனோட ஸ்கூலு. சிவனோட ஸ்கூலில் சிவனுக்கு எல்லாமே உண்டு தான், எல்லாமே தான். இதுவே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் டிவிஷன் தான். அந்த சிவனோட ஸ்கூல் யாருன்னா எல்லாருமே யார் இந்த மாதிரி அடித்தட்டிலேருந்து வரவங்க, இவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலு. ஸோ இவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இவங்க தாட் ப்ராசஸே ஒரு ஹைரார்கிக்கல் தாட் ப்ராசஸ். அவங்க ஒரிஜினல் டார்கெட் இஸ் த ஹிந்துஸ், நாட் த மைனாரிட்டிஸ். 80% ஹிந்து சமுதாயத்துக்குள்ள மேலே வந்த அந்த 80% கீழே தள்ளுறது தான் அவங்களுடைய முதல் வேலை. ஸோ இது இந்த புரிதல் எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க காஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கிறது, அது ஒரு தடையாகவே இருக்கிறது.
ஆனால் அதே அரசியல் காரணங்களுக்காகவும் அது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னும் போது அதை எப்படி புரிந்திருக்கிறார்கள்? அந்த புரிதல் உருவாகாம உங்களுக்கு இதெல்லாம் வந்து புரியாது இல்லையா? அது பெரிய ப்ராப்ளம் நம்ம ஊரில். அதுக்கான புரிதலை சரியாக நம்ம முன்னாடி கொண்டு போகலை. இது எப்படியோ ஒரு பிராமின் வர்சஸ் நான் பிராமின்ற மாதிரி நம்ம ஊரில் ஆயிடுச்சு. ஆனால் ஜாதி என்பது தான் ஒரிஜினல் கல்பிரிட். அந்த ஃபினாமினன் இருக்குல்ல, அது ஒரிஜினல் கல்பிரிட். நீங்கள் வந்து ஜாதியை வந்து அண்ணல் அம்பேத்கர் மாதிரி படித்தவங்க யாருமே கிடையாது. அவருடைய அனிலேஷன் ஆஃப் காஸ்டாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஜெனசிஸ் அண்ட் ஆரிஜின், அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி பேப்பராக இருக்கட்டும், அதை படித்தா ஜாதியுடைய எல்லாத்தையும் அவர் வந்து எல்லா கூறுகளையும் ஆராய்ஞ்சு அதை வந்து கம்ப்ளீட்டாக நேக்கட் ஆக்கியிருப்பார். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன். அதாவது மனிதர்கள் கண்டுபிடிச்ச ஹைரார்கிக்கல் கான்செப்ட்லேயே நிறைய இருக்குது. ரேசிசம் இருக்குது, இது இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஆனால் காஸ்ட் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான கான்செப்டை நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு அதில் மைண்டை போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஐடியா இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன், கிரேடட் ஹைரார்க்கின்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஹைரார்க்கியில் வந்து 1-2 இருக்கும். பிளாக் வெர்சஸ் ஒயிட், மேல் வெர்சஸ் ஃபீமேல், இப்படி இருக்கும். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா கிரேடு பண்ணாங்க. ஓகே, ABCDE, இக்கு மேலே டி, டிக்கு மேலே பி, பிக்கு மேலே சி, அப்படி பண்ணிட்டாங்க. இது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, இப்போ என்னுடைய ஒப்ரஸரை வந்து நான் கேள்வி கேட்கணுன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். எனக்கு கீழே இருக்கவன் என்ன கேள்வி கேட்டா, அதனால எல்லாருமே அந்த சிஸ்டமில் கோஆப் பண்ணி அப்படியே முன்னாடி போவோம். இத்தனை வருஷமாக காஸ்ட் எப்படி வாழுதுன்னா அது கிரேடட் ஹைரார்க்கி ஒரு காரணம். ஒரு MLM மாதிரி, MLM மெத்தட் தான். MLM மெத்தடு. அதில் சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஐடியா ஆஃப் பொல்யூஷன். அந்த ஐடியா ஆஃப் பொல்யூஷன் இல்லைன்னா உங்களால் வந்து அந்த சிஸ்டமை வந்து முன்னாடி கொண்டு போக முடியாது. அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் லவ், மேரேஜ், பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அடங்கிய ஒரு இது. பெண்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இன்ஃபேக்ட் வந்து ஜாதி என்பது ஆணாதிக்கத்தன்மை தான். இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் வர்றது தான். அந்த ஜாதியை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவங்க ரூல் வச்சுருப்பாங்க. கல்யாணம் மட்டும் கூடாது. அம்பேத்கர் தான் சொல்லுவார், வாட் இஸ் காஸ்ட்? காஸ்ட் இஸ் சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் எண்டோகமி ஓவர் அன் எக்ஸோகமஸ் கல்ச்சர். எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு கல்ச்சரை என்றைக்கு எண்டோகமஸ் கல்ச்சராக மாற்றணுமோ அதுதான் ஜாதின்னு அவர் ஒரே ஒரு லைனில் முடிச்சிட்டாரு. நீ என் கூட சாப்பிட்லாம், உட்காரலாம், தூங்கலாம், கட்டி அணைச்சிக்கலாம், எல்லாம் ஓகே தான். ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா காஸ்ட் வில் ஃபெயில். அப்போ அந்த ஹைரார்கிக்கல் நேச்சர் வில் ஃபெயில். தென் தேர் இஸ் சம்திங் கால்டு ஆக்குபேஷனல் ஹைரார்கி. இந்த ஆக்குபேஷன் இவன் தான் பண்ணணும், இந்த வேலையை இவர்கள் தான் செய்யணும். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஸோ இதை சரியாக புரிஞ்சிக்காத போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது வந்து சில சமயம் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, சார் ஜாதி நல்ல விஷயம் தானே சார், எனக்குன்னு ஒரு குரூப்பு, எங்களுக்குன்னு குருவி கூட நாங்கள் வாழ்கிறோம், ஜாதியோடைய எங்களுக்குள்ள ஒத்துமையாக இருக்கும், எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா என் ஜாதிக்காரன் தானே வரான். நிறைய பேர் வந்து இன்னசென்ட் தான். ஏன் இன்னசென்ட்னா அவங்க அந்த வயலன்ஸை பண்ணலன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல அவங்க பண்ணுற வயலன்ஸ். இப்போது அதான் நான் சொல்லுவேன், இப்போ ஒரு பிரமிட் மாதிரி கீழே ஒரு 4 பேர், அவங்க மேலே ஒரு 3 பேர், அவங்க மேலே ஒரு 3 பேர், அவங்க மேலே ஒரு 3 பேர், 2 பேர் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நடுவில் இருக்க யார் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து தெரியாது என்ன இருக்குது, நாங்கள் உட்காந்துருக்கோம், இதில் அமைதியாக தானே இருக்கோம். ஆனால் அந்த வழியெல்லாம் யார் தாங்குறா? அந்த கீழே இருக்க 4 பேர் தானே தாங்குறாங்க. அந்த மாதிரி அந்த காஸ்டோடைய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதோடைய வழி, கம்ப்ளீட் வழியை வந்து கீழே இருக்கவங்க தாங்குவாங்க. அந்த தலித் மக்களும் ஒடுக்கப்பட்டவங்க தான் தாங்குவாங்க. அதே மாதிரி பெண்களும் ஈக்குவல் விக்டிம் தான். இதில் ஒரு ஜாதிக்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்கோ பெண்களுக்கும் அதெல்லாம் இருக்கும். அப்படியே அவங்கள பொல்யூஷன்வாங்க, தொட்டா இந்த பீரியட்ஸ் அப்போ தொடக்கூடாதுன்னுவாங்க, ப்ரெக்னென்சி அப்போ தொடக்கூடாதுன்னுவாங்க, அப்புறம் நீ இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னுவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு யார் விருப்பப்படுறாங்களோ அதை சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. பல விஷயங்கள் அப்படியே. விமன் ஆர் த பிக்கெஸ்ட் காஸ்ட். இன்னைக்கு வந்து வாட் இஸ் RSS trying to do is trying to bring Muslims as the new Dalits. They are bringing all those things. அவங்க முன்னாடி வந்து தலித்ஸுக்கு என்னென்ன வச்சுருந்தாங்களோ அது எல்லாம் இப்போது முஸ்லீம்ஸ்க்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா தானே, அதை வந்து they are இம்ப்ரோவைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எய்ம் முஸ்லீம்ஸை இன்வால்வ் பண்ணுறதுக்கு அவங்க எய்ம் ஒன்று தான், they want to win elections. அதை தாண்டி அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. they are actually அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்து சமுதாயத்தில் ஏற்பட்ட இந்த சமத்துவத்திற்கான ஒரு முயற்சியை பின்தள்ளுவது தான் அவங்க வேலை.
அதுக்கு தான் அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை பிடிக்கல அவங்களுக்கு. அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை, சமத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை, சமத்துவம், பன்முகத்தன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. சிரிச்சு பார்த்துருக்கீங்களா ரைட் விங் யாராவது? நான் ஒரு சந்தோஷமா ஒருத்தரை பார்த்து மகிழ்ச்சியா ஸ்மைல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கவலையிலேயே இருப்பாரு, ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு ஒரு இறுக்கமாவே இருப்பாங்க, அவங்க கோவத்திலேயே இருப்பாங்க, கட்டுப்புலேயே இருப்பாங்க. அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவங்களால ஆணையும் பெண்ணையும் வந்து ஒன்றா பார்த்தா ஒத்துக்க முடியாது. அவங்களால ஒரு நட்பாக பழகிறத அவங்களால ஒத்துக்க முடியாது. அதனால தான் எனக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தா அவங்கக்கிட்ட இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் புரியணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்ச விடுதலை, இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீடம் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் பிஜேபி அரசாங்கத்தில் இருக்க போகிறதில்ல. நீங்கள் இன்றைக்கி சுவாசிக்கிற அந்த ஃப்ரீ காற்று இதெல்லாம் போயிடும். 50% பெண்களுக்கு ஏற்பட்ட எல்லா ரைட்ஸுமே ரிவர்ஸ் ஆகிடும். அதான் அவங்க ஒரு ஸ்டெப்பாக வச்சுட்ருக்காங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அந்த அரசியல் கருத்து என்பது ஹிந்து கத்ரே மே ஹை, இந்துக்கள்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அதை முற்றிலுமாக வேற ஒரு கோணத்தில் அதை பார்க்குறீங்க. அப்போ இந்த ஹிந்து கத்ரே மே ஹை அப்படின்றது யாருனால? அந்த அபார்ட்மெண்ட்டில் போய் நான் சொல்லலை 80% உங்களுக்கு பெரிய டேஞ்சரே இவங்க தான்ட்டு. 80% என்ன டேஞ்சர் வரப்போகுது இந்த 20%ஆல? ஆனால் அதுதான் லைனு. உன்னுடைய சேஃப்டி ஷுவர் இல்லை, நீ வந்து இன்சல்ட் செய்யப்படுகிறாய், இந்த சொந்தக்காரன் நீ தான், ஆனால் உனக்கு இன்சல்ட் நடக்குது, இதுதான் லைனு. இன்னைக்கு இல்லை, ஹிட்லர்லேருந்து அதான் லைனு. இப்போது டைலாக் டெரியில் ஒரு லைன் இருக்கும், லைன் சொல்லுவாங்களே டைரக்டர், இதுதான் லைன் படத்தோட லைன்னு. இந்த படத்தோட லைன் இவ்வளோதான், அவ்வளோதான். இது வந்து இதுக்கு ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸா ஹிந்து கத்ரே மே ஹை அப்படின்னு சொல்லி பயமுறுத்தது ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது. தட் இஸ் த லைன். அது தேர்தல் ஜெயிக்கிறதுக்கான ஒரு கேரண்டியா 100%. வேற ஒன்றுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங். தேர்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய எண்ணம் வந்து வளர்ச்சி ஏற்படுத்துறதோ இல்லை ஏன்னா சமத்துவம், சந்தோஷம் இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் மக்களில் வளர்ச்சி நீங்கள் ஏற்படுத்த முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிட்டா போதுமா? தெருக்குள்ளேயே சண்டையை முட்டி விட்டுட்டு அது நடக்காது. ஆனால் அவர்களுடைய லைன் வந்து அதுதான். பட் அவர்களுடைய ஒரிஜினல் எய்ம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஒரிஜினல் எய்ம் வந்து நான் பண்ணக்காரனாக இருந்தேன், நான் வந்து யாருமே என் கிட்ட வராத அளவுக்கு நான் உயரத்தில் இருந்தேன், இன்றைக்கி நீங்கள் எல்லாம் என் கூட உட்காடுறீங்க, இதை என்னால் ஏற்றுக்க முடியலன்றதான் அவங்க வெறுப்பு. எப்படி ஃபைட் பண்ண போகிறோம்? we have to understand this. இது என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்கிற அந்த ஃபேஸ் வேல்யூ ஸ்டோரியிலேருந்து நம்ம விலகணுன்னாவே நம்ம புரிஞ்சுப்போம். அப்புறம் நம்ம மக்கள் என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட மக்கள், அவங்களுக்கு வந்து இது புரியும், ரொம்ப சிம்பிளாக புரியும். அதை வந்து அவங்க இப்போவே நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் கூட ஆர்டிகுலேட் பண்ணி அப்போசிஷன் சொல்லணும், இறங்கணும். ஏன்னா அப்போசிஷனுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து இந்த ஃபைட்டை வந்து சின்ன ஃபைட்டாக பார்க்காம, இது ஏதோ எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணிச்சா ரைட் பண்ணிச்சான்னு பார்க்காம, இதை ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டாக எடுத்து இவர்களை ஏன் ஒதுக்க வேண்டும், நீ என்ன தான் ட்ராமா பண்ணாலும் நீ எனக்கு சரியில்லை அப்படின்றத நம்ம நிறைய டைம் பண்ணுவோம். நீ என்ன வேணால் நல்லது பண்ண, நீ வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு அந்த கல்ச்சரில் அது உண்டு. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் புஷ் கொடுத்து இவங்களை ஃபைட் பண்ணுறது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். அது ஆல்ரெடி நடக்குது. அது கண்டிப்பாக வரும் காலங்களில் அது தெரியவும் வரும். ஒரு சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி ஆக்டிவிஸ்டாக மாறி இன்றைக்கி அரசியல்வாதியாக மாறி இந்த அரசியலை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பட் எந்த அளவுக்கு இந்த அரசியலுக்கான அந்த புரிதல் அப்படின்றது அரசியல்வாதிகள்கிட்டே இருக்குது? இப்போ இதை மாற்றணும், இந்த சிஸ்டமை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், இந்த பாலிட்டிக்ஸை ஃபைட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களில் எவ்வளோ பேர்கிட்ட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு? இது ஒரு பெரிய ட்ராபேக் நமக்கு. ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆஃப்டர் த ஃப்ரீடம் மூமெண்ட் ஒரு 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 சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம்குள்ளே போயிட்டோம் நம்ம எல்லாருமே. ஐ எம் ஜஸ்ட் கவுண்டிங் எவ்ரிபடி. அப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட அட்டாமிக்காக போயிட்டோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம எல்லாருமே வந்து இந்த அரசியல்ன்ற ஒரு விஷயத்துலேருந்து தூர போக ஆரம்பிச்சிட்டோம்.
ஐயோ அது அந்த பக்கம் போக வேண்டாம், அந்த பக்கம் போக வேண்டாம், அப்படி போய் போய் அது ஒரு பெரிய வாய்ட் ஆகிப்போச்சுங்க. அப்போ அங்கே அரசியலில் வந்து ஐடியாலஜி இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டெப் எடுத்துச்சு. ஒரு 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 கான்ஸ்டன்ட் ஃப்ரெஷ் ஃப்ளோ இல்லைன்னா ஒரு இடத்துல என்ன ஆகுமோ அதுதான் நம்ம அரசியலுக்கும் ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து ரைட் விங் பாலிடிக்ஸில் அந்த வாய்ட் வரல. ஒரு 100 வருஷமாக அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டே இருக்காங்க வெவ்வேறு வடிவங்களில். ரைட் விங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரிக்ளைம் பண்ணுற மோடில் இருந்தாங்க. அப்போது என்னுடைய சேர் போயிடுச்சு, நான் அதை எப்படி எடுக்கிறேன் பார் திருப்பின்ற அந்த வெறியில் இருந்தாங்க அவங்க. அதனால அவங்க போயிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் அரசியல் இல்லை. இந்த பயம்ன்ற அந்த ஒரு கான்செப்டை பிடிக்கிற வைக்க நிறைய பேர் நினைப்பாங்க இது வெறுப்பு அரசியல், இது பயத்துடைய அரசியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துலையும் அவங்களை பயமுறுத்தி தான் இருப்பாங்க. ஸோ ரைட் விங்குக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அரசியலே கிடையாது. அவங்க வந்து ஒரு 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 வெறித்தனமான ஒரு ரிக்ளைம் மோடில் இருக்காங்க அவங்க. நான் சொல்கிறது நம்ம லைக் மைண்டட் பீப்புள், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்புகிறவங்க, ஈக்விட்டியை நம்புகிறவங்க கூட அரசியல் பக்கம் வர வேண்டாம், வராமல் போயிட்டோம். பல பேர் போயிட்டோம், இது வரக்கூடாது, இது நமக்கு முடியாது அப்படின்ட்டு. அது அங்கே ஒரு பெரிய வாய்டு கிரியேட் ஆகிடுச்சுல்ல. அப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷு ஃப்ளோ வரணும் உள்ள. இன்றைக்கி என்னுடைய அரசியலில் ஒரு பகுதியும் கூட நான் அதான் பார்க்குறேன். எத்தனை பேரை என்னால் மறுபடியும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்குள்ளே கொண்டு வர முடியும்? அரசியல் பட்டால் மட்டுமே அரசியல் வயப்படாமல் போனதற்கான தண்டனையை தான் நம்ம அனுபவிக்கிறோம். கொஞ்சம் பெரிய வார்த்தையாக இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு தண்டனை தான். இது எப்படி வந்தது, எப்படி ஜனங்க மைண்டு மாறுச்சுன்னா அதுக்கான அரசியலை பேசாமல் விட்டுட்டோம். அதற்கு வந்து என்னையும் நான் ப்ளேம் தான் பண்ணுறேன். நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக 10 வருஷம் இருந்தேன். மேபி இன்னொரு 5 வருஷம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து அரசியல் வயப்பட வேண்டும். அரசியல் வயப்பட்டால் மட்டுமே இந்த எதிர்காலத்துக்கான அரசியலை புரிஞ்சு கொண்டு அந்த அரசியலை செய்ய முடியும். நம்ம எதிர்காலத்தை செக்யூர் பண்ணணும்னா இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்கிற அரசியல், பேசுகிற அரசியல் தான் அதை வந்து உறுதி செய்யும். அப்சல்யூட்லி. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு கொடுக்குறீங்க, பணம் சேர்த்து வைக்கிறீங்க, சொத்து கொடுக்குறீங்க, நல்ல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுக்காம போனதுக்கு யார் காரணமாக இருப்பா? நீங்கள் தான். அந்த அரசியல் என்பது சாக்கடை அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப தவறான கான்செப்ட். கண்டிப்பாக. நீங்கள் அந்த சாக்கடைக்குள்ளே தானே இருக்கீங்க. நீங்களே சாக்கடைன்றதா? அந்த சாக்கடை தான் உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கும். ஆமாம், அது உங்கள் வீடை சுற்றி இருக்குது, உங்களை சுற்றி இருக்குது, உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்குது, உங்கள் குழந்தைகளை சுற்றி இருக்குது. எடுத்து துடைக்க வேண்டாமா? யாரோ ஒருத்தர் துடைப்பான்னு உட்காந்துட்டா எப்படி? இந்த எப்படி வேணால் நீங்கள் பேசிக்கோங்க. இந்த அரசியலை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். மக்களிடம் இருந்து பிரித்து ஒருத்தரை ஒருத்தர் எதிரிகளாக பார்க்கும் ஒரு அரசியலை யார் முன்வைத்தாலும் நான் எதிர்ப்பேன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருது? அது யாருக்காக சொல்லணும்? சமுதாயத்துக்காக, நாட்டுக்காகலாம் விட்டுருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் சொல்லி ஆகணும். இல்லைன்னா நாளைக்கு ரோட்டில் போகும்போது கல்லடி வாங்க போகுது உங்கள் பிள்ளை தான். அந்த பயம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, இதை என்ன சொல்கிறது அப்படின்னு. இது வந்து சர்வாதிகாரம், ஃபாசிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுது. கடந்த 10 ஆண்டுகளாக மோடியுடைய ஆட்சியில் என்ன நடந்திருக்கு இந்தியாவில்? உங்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாகவும் அதை பார்த்துருக்கீங்க, சிஸ்டம்குள்ளே இருந்தும் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க, வெளியே இருந்தும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன சேஞ்சஸ்? சோஷியலாக பார்க்க போனால் ஒரு மாப் கல்ச்சரை வந்து ஹி ஹஸ் என்கரேஜ்ட். ரொம்ப நாளாக வந்து அரசாங்கங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சமுதாயத்தில் ஒரு ஈவன் சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணதை ஒரே நாளில் தக்கான்னு குதித்து அதை மேடும் பள்ளமாக்கின ஒரு பெருமை மோதிக்கு போகும். ரெண்டாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் எக்கனாமியை உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு நம்பர் அப்படின்ற கேம் மட்டுமே தான் நடக்குதே தவிர வாழ்வாதாரத்தில் பெரிய லெவலில் இல்லை. அப்போ இருந்ததை விட ரொம்ப கீழே தான் போயிருக்காங்க ஜனங்க. இன்றைக்கி வந்து கடனும் டெட்டுமே ஒருத்தருடைய ப்ராஸ்பெரிட்டியை காட்டுற மாதிரி லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு அரசாங்கங்களுடைய பாலிசி வந்து மக்களை நோக்கி இருந்ததோ, சிம்பிள் விஷயம் ஜாப் கிரியேஷன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஜிடிபி எவ்வளோ வேணால் உயரலாம்,
நான் எத்தனை வேலைகளை நீங்கள் உருவாக்குறீங்கன்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆனால் தான் உங்களுக்கு எக்கனாமி கீழே ரன் ஆகும். இந்த புரிதலெல்லாம் இல்லாமல் ஒரு எக்கனாமியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரைட் விங்கான உரித்தான ஒரு முட்டாள்தனத்துக்கான ஒரு அறிகுறிகள். நீங்கள் இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணும்போதெல்லாம் எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாருமே இது ஒரு முட்டாள்தனம்னு சொன்னாங்க. இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் வந்து இதில் நிற்கும் போது நீங்கள் போய் ஒரு 10 நிமிஷம் ஏடிஎம்மில் நிற்க முடியாதா, ஒரு மணி நேரம் ஏடிஎம்மில் நிற்க முடியாதான்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டாங்க. கண்டிப்பாக அதுதான் அந்த ரைட் விங்கோட தாட் ப்ராசஸே வந்து உரிமைகளிலிருந்து உங்களுடைய கடமைகளுக்கு உங்களை கூட்டி செல்வாங்க. இது வரைக்கும் இருந்த அரசாங்கம் வந்து உரிமைகளை கொடுத்துட்டு இருந்தது, நம்ம உரிமைகளுக்காக சண்டை போட்டு இருந்தோம். இனிமேல் கடமைகளுக்கான காலம் வரும். நீங்கள் மோடி நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, நிறைய பேர் அதை கவனிக்கல. அம்ருத் கால்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்ருத் கால் முடிஞ்சிச்சு, இனிமேல் கர்த்தவிய கால்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படின்னா கர்த்தவியனா கடமை, அம்ருத் காலம். சரி, அச்சேதின் என்னாச்சு? அப்போ அச்சேதின் ஒரு பக்கம் அது வரவே இல்லை, அது பிஸ்கெட் அது போயிருச்சு, சாப்பிட்டாச்சு. அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றோம்னா யாருமே பேசுறது இல்லையே. அவர் ஆக்சுவலா 2014 வந்தோடனே முதல்ல ஒரு பேசும்போது அவருடைய ஸ்பீச்ல அச்சேதின் ஆகே அப்படின்னுவாரு, பட் பேசுறது இல்லையே. ஆமா, விகாஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, விகாஸ் சப்கா விகாஸ், சப்கா சாத் சப்கா விகாஸ், அது அப்புறம் அவரும் காண போயிட்டாரு. ஆமா, அதனால அவருடைய புது வார்த்தைகள் மட்டுமே, இப்போ வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா யாருக்குமே புரியாத லெவலுக்கு ஆயிப்போச்சு. கர்த்தவிய கால் ஆரம்பிச்சிச்சுன்னாரு. சரி, எனக்கு அப்படியே பக்குனாச்சு. இனிமே வந்து நீ 30,000 சம்பளம் வாங்குறியா, ஒரு 15,000 நாட்டுக்காக கொடு, அங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் சாகுறாங்க, நீ 15,000 கொடுக்கறதுக்கு கவலைப்படுறியா அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்புறம் வந்து எங்கேயாவது வறண்டை இழுத்து தேவையில்லாத சண்டைக்கு போய் நம்மளுடைய நாட்டு எல்லையெல்லாம் பாதிக்கப்படுது, நீ கிளம்பி ஒரு 2 மாதம் அங்கே போய் பார்டரில் இருந்து சண்டை போட்டுவான், அதுக்கும் ஃபயர் விட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போதைக்கு இங்கே போசன்னா யாரும் போக மாட்டாங்க. கரெக்ட். அதான் இந்த ஐடியாவே எப்படின்னா, இந்த அவங்களுடைய தாட் ப்ராசஸே எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்க அந்த ஒரு சில குறிப்பிட்ட மேல் வர்க்கத்தவர் வேறு ஜாதியினர் மட்டும் ஒரு பக்கம் மேலே இருந்துக்கிட்டு மீதி இருக்கவங்க எல்லாம் மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஜெயிலில் கூட போய் பாருங்களேன், இந்த கம்யூனல் இன்சிடென்ட்லாம் யார் உள்ள உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க. அதை தூண்டி விட்டவங்களாம் ஏசி ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஆட்டிடியூடு தான் ஒரு காமன் த்ரெட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க வந்து இந்த சொல்கிற இந்த ஃபார்முலா எல்லாமே வந்து இட் இஸ் அ ஃப்ராடு ஃபார்முலா, இட் இஸ் அ ஃப்ராட் ஆன் எவ்ரிபடி. ஸோ எக்கனாமிக்கலி தே ஹவ் டிஸ்ட்ராய்ட் த கண்ட்ரி. அவங்க ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணலை. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு புதுசாக என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஜனங்க வந்து இந்த அவங்களுக்கு என்ன உரிமைகள் கிடைக்குதோ அதையும் தாண்டி அவங்களுக்கு என்ன அரசாங்கத்துக்கு கிடைக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இந்த இந்துத்துவெல்லாம் லைட்டாக விட்டுட்டாங்க. இப்போ லோக்சபாக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு தலையை வச்சுட்டாங்க, அம்பேத்கரை தூக்கி எங்கேயோ பெடஸ்டலில் வச்சு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து ஒரு வெப்பனாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் முடிஞ்ச 3 தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு விதமான வாழ்வியல் சம்மந்தமான ஒரு இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்க கேம் இல்லை, அந்த கேம் அவங்களால ஆட முடியாது ரொம்ப நாளைக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தே ஆர் ஆன் த டவுன்ஃபால். இன்றைக்கி முன்னாடி வந்து தே கேனாட் சேல் த்ரூ அந்த பயம். என்னடா நீ பூச்சாண்டி காட்டுற, எதுவும் பேய் வரமாட்டேங்குது படத்தில் அப்படின்ற மாதிரி 20% வருவாங்க பேய் படம் சொல்லிட்டு பேய வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பேய் படம் சொன்னேன், அந்த சீன்லேயும் பேய் வரல, இந்த சீன்லேயும் பேய் வரல, எங்கே தான் பேய் இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது லைட்டாக மாறுது. இப்போ அவங்க கியர் மாற்றுறாங்க. அந்த கேமை இவங்களால் ஆட முடியாது, இந்த லைவ்லிஹுட் இந்த கேமெல்லாம் ஆட முடியாது. ஸோ இந்த 2024 எலெக்ஷன்ஸில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு செட்பேக், ஹிந்துத்துவாவை அவங்க வந்து பெரிய அளவுக்கு பேச முடியாமல் போனது, அதுக்கப்புறம் வந்து அதை பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணது, பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்லாம் அதெல்லாம் ரிஜெக்ட் ஆனது, இதுக்கெல்லாம் வந்து இதுதான் அறிகுறியா? ஆமாம், கண்டிப்பான ஒரு அவங்களுக்கு கிளியர் கட்டாக இந்த மெசேஜ் வந்துருச்சு. இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி
இவங்க வந்து எலெக்ஷனுக்கு போனதாக சரித்திரமே கிடையாது. மோடி வருவார், இடக்கூடமாக பேசுவார், அதோட முடிஞ்சிடும் எலெக்ஷன். இப்போ அந்த பயம்லாம் ஜனங்க இப்போ பயப்படுற மாதிரி இல்லை. லாஸ்ட் டைமே வந்து அவங்க வந்து ஒரு பார்டரில் தான் அவங்களால வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை புஷ் பண்ண முடிஞ்சுது. அடுத்த தடவைலாம் அது சுத்தமாக நடக்காது. இல்லை, நீங்கள் எங்கே அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது என்னென்னா கர்நாடகா எலெக்ஷன்ஸ். ஏன்னா கர்நாடகா எலெக்ஷன்ஸ் வந்து அவங்க ரொம்ப கம்யூனல் ஆஸ்பெக்டில் தான் அதை ஃபைட் பண்ணாங்க. மோடி பல முறை அங்கே வந்தார். ஆனால் அந்த கம்யூனல் கார்டு வந்து பெரிய அளவுக்கு எடுப்படல. அவங்களுடைய கோஸ்டல் கர்நாடகாவிலேயே அது எடுப்படல. அவங்களுடைய ஹாட் பெட், அவங்களுடைய லெபார்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அப்போவே வந்து அந்த ஹிந்துத்துவா கார்டை வந்து பெருசாக இன்னும் பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ரெண்டாவது, மோடியை முன்னிறுத்தி பண்ணுறதும் வந்து ஒரு செட்பேக்காக தான் போகும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ மறுபடியும் அதை எப்படி தொடர்றாங்க? அவங்க அதே தானே பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை வேறு வடிவங்களில் பண்ணுறாங்க. இல்லை, அதான் நான் சொன்னேன், எலெக்ஷன் கேம் தான். இப்போ நீங்கள் ஹரியானாவை பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் அதே மாதிரி ஒரு நம்பர் கேம் தான். இவங்க எலெக்ஷனை பார்க்குறது எப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஆங்கிளில் பார்ப்பாங்க. அந்த ஒரு ஓட்டை வாங்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன்னுவாங்க. காலில் விழுவாங்க, பாம்பு மாதிரி நெளிவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வீரியமாக எலெக்ஷனை வந்து அப்போசிஷன் இன்னும் ஹேண்டில் பண்ணலைன்றது ஒரு ஒரு பாயிண்ட். ஏன்னா இன்னும் நம்ம வந்து அப்போசிஷனில் வந்து வி திங்க் அபவுட் ப்ராட் திங்ஸ், குட்னஸ், இந்த நம்பர், இண்டிவிஜுவல் நம்பர். இப்போ எப்படின்னா அங்கே இப்போ நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு எலெக்ஷன் ஃபைட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒருத்தனை தோக்கடிக்கிறதுக்கு எலெக்ஷன் ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தனை தோக்கடிக்கிறது எப்படின்றதுல அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதே ஜாதியில் ஒரு 4 பேரை போடுவாங்க, அதே பேரில் ஒரு 2 பேரை போடுவாங்க. இந்த மாதிரி நம்பர் கேமில் தான் அடிச்சிருக்காங்க. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 19% ஓட் ஷேர் இன்க்ரீஸ். இட்ஸ் அ ஹியூஜ் இன்க்ரீஸ். இருந்தாலும் வி லாஸ்ட். ஏன்னா அது ஒரு 90 சீட் தான். ஒரு 10 சீட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சுன்னா அந்த மாதிரி அந்த 10 சீட்ஸ் அவங்களால பண்ண முடியுது. இன்னொரு பெரிய விஷயம்னா அவங்ககிட்ட இப்போ பண வளம் இருக்குது. பணத்தை இறக்குறாங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மகாராஷ்டிராலலாம் ட்ரக்காக இருக்குனாங்க, ட்ரக்கில் தான் வந்தது காசு. அந்த ஒரு எலெக்ஷன் மீட்டிங்கில் மோடி சொன்னார், அம்பானி அதானி ட்ரக்காக பணம் அனுப்புகிறாங்க, அந்த மாதிரியா? அது அவர் அப்போ காங்கிரஸுக்கு சொன்னார். அது ஒரு இண்டிகேட்டராக அவங்க பார்ட்டிக்கு அது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது ட்ரக்காக அவங்க இறக்குனாங்க. அது இல்லாமல் அவங்களால வந்து ஒரு இந்த லாட்லி பஹனா ஸ்கீம், இந்த ஸ்கீமை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ரன் பண்ணி ஒரு 3 மாதத்தோட காசை ஒன்றா கொடுத்து ஒரு விதமான நம்பர் கேம் தான் அங்கேயும் விளையாடிட்டாங்க. பட் டிஃபீட் இஸ் அ டிஃபீட். வி ஹவ் டு அக்செப்ட் தட் டிஃபீட் அண்ட் வி ஹவ் டு மூவ் ஃபார்வர்ட். ஆனால் இந்த டிஃபீட்னால ஒரு ஐடியாலஜியோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ தோய்ந்து விட்டது அப்படின்றத நான் ஒத்துக்கலை. ஏன்னா இன்றைக்கி தான் அந்த ஃபைட் இன்னும் ஸ்ட்ராங்காக போகுது. இன்னும் எங்களுடைய வேலைகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. we have to understand that part also. ஸோ எல்லாருமே வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறும்போது சசிகாந்த் செந்தில் போய் காங்கிரஸில் சேர்ந்தார். என்ன நம்பிக்கையில் நீங்கள் காங்கிரஸ்குள்ளே போனீங்க? ஏன்னா அந்த பார்ட்டியே வந்து ஒரு டிக்ளைன் மோடில் இருக்குது அப்படின்றது தான் அந்த பெர்செப்ஷன்லேருந்து அவங்களால பெரிய அளவுக்கு அதை மாற்ற முடியல. இல்லைங்க, காங்கிரஸ் வந்து என்றைக்குமே டிக்ளைன் ஆகாது. காங்கிரஸ் என்பது நான் பார்க்குறது வந்து ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் தான் காங்கிரஸ். இன்றைக்கி வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு அடித்தட்டு மக்கள்னு எடுத்துப்போமே, இல்லைன்னா பெண்கள்னு எடுத்துப்போமே. இந்த அடித்தட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் உரிமைகளும் இந்த இதுவும் கிடச்சது வந்து சட்ட ரீதியாக தான் கிடச்சிது. 1000 பேர் மேடை போட்டு பேசியிருக்கலாம், கண்ட மணிக்கு கத்திருக்கலாம். ஆனால் உரிமைகள் எங்களுக்கு கிடைச்சது வந்து அது சட்ட ரீதியாக தான். சட்டங்களை மட்டும் யார் பண்ணாங்க? ஒரு அரசாங்கத்தை நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணணும்னா அவங்க என்ன சட்டங்களை பண்ணாங்கன்னு மட்டும்தான் பார்க்கணும். அவங்க என்ன பேசுனாங்க, என்ன பண்ணாங்கலாம் என்ன சட்டங்களை அவங்க உருவாக்குனாங்க. நேருஜியை தான் போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்களே 10 வருஷமா 15 வருஷம். அந்த நேருஜி பண்ண சட்டங்களை தான் இன்னைக்கு எல்லாம் சட்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு ரிசர்வேஷன்லேருந்து ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஐடியாவை உள்ளே கொண்டு வந்து, கான்ஸ்டிடியூஷனலிசம் வேறு, கான்ஸ்டியூஷன் வேறு, அந்த கான்ஸ்டியூஷனலிசமை உள்ளே கொண்டு வந்து நம்ம கூடவே விடுதலையான நாடுகள்லாம் சர்வாதிகாரம் நடக்கும்பொழுது மாறும்பொழுது எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் இருந்தது. அப்போ எல்லோரும் வந்து நேரு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரை பாருங்கள், அக்ரிகல்ச்சர் தான் ஃபுட் செக்யூரிட்டி, அதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு எல்லாருமே ஒருமித்தக்கரோட அட்வைஸ் பண்ணாங்க. நேரு என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் நான் அக்ரிகல்ச்சர் பார்க்க மாட்டேன்ட்டார். ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் எதுக்கு யூஸ் பண்ணாருன்னா, மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பக்ரானங்கல் டேம்லேருந்து
எல்லா பவர் பிளான்ட்ஸ்லேருந்து அந்த 5 இயர்ஸ் அதுதான் டெவலப் ஆச்சு. அடுத்த 5 இயரில் தான் நம்மளால் அந்த இரிகேஷன் கெப்பாசிட்டிலாம் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி நம்ம தாண்டி வந்திருக்கோன்னா அந்த விஷன் தான். இன்றைக்கி ஒரு வேளை நேரு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் வானம் பார்த்த பூமியாக தான் இருந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷனரி இது. அவ்வளோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிஎஸ்யூஸ் இதெல்லாம் இல்லைன்னா வேலை எங்கே உருவாயிருக்கும்? இப்போ பாதி பேர் இப்போ பிஜேபிக்கு கொடி தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்க குடும்பங்கள்லாம் பாருங்கள். அவங்களுக்கு நிலம் பிரித்து யார் கொடுத்தா? ஒரு ஜமீன்தாரி சிஸ்டம்லேருந்து எல்லோருக்கும் நிலத்தை பிடுங்கி கொடுத்ததுலேருந்து பேங்க்கு உங்களை உள்ளே விட்டதுலேருந்து எல்லாமே காங்கிரஸ் உடைய ஒரு புஷ் தான். இன்றைக்கி வந்து யார் வேணால் எப்படி வேணால் பேசலாம். இட் இஸ் வெரி காமன். ஒரு பெரிய மரம் வந்தால் யார் வேணால் கல்லெடுத்து அடிப்பாங்க. ஆனால் அவங்க அந்த நிழலில் வந்தவங்க தான்றதை நான் இன்றைக்கி சொல்லிக்க விரும்புகிறேன். ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு 2 பேஜை புரட்டினாங்கன்னா அவங்க எல்லாருமே தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்க மனசுக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்கி அவங்கள வந்து தன்னுடைய சக மனிதரை வில்லனாக பார்க்குற ஒரு அரசியலுக்குள்ளே அவங்க மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் இந்த விஷயங்கள்லாம் வந்து காங்கிரஸால் ஏன் அதை ஃபைட் பண்ணுறதுல ஒரு என்ன சொல்கிறது தயார் நிலையில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் 2024 காங்கிரஸே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு அந்த அந்த கான்ஸ்டியூஷன் சம்விதான் பச்சானா ஹே, அப்புறம் காஸ்ட் சென்சஸ்லாம் வந்து மக்கள் மத்தியில் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதே வந்து ஒரு 2 ஃபேஸஸ்க்கு அப்புறம் தான் காங்கிரஸே புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ ஏன் காங்கிரஸ் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு தயார் நிலையில் இல்லாத ஒரு கட்சியாக மாறி இருக்கு? இல்லை, நான் காமனாகவே அது ஒரு அரசியலாகவே நான் சொல்லுவேன். அந்த தொய்வு வந்து ஒரு அரசியலாகவே ஏற்பட்டு விட்டது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் அதுக்குள்ளே போகலை. நீ எல்லாருமே வெளியவே இருந்து அந்த கேம் நல்லா ஆடணும்னு நினச்சா எப்படி ஆட முடியும்? இப்போ தான் நிறைய பேர் உள்ளே வராங்க, நிறைய மாறுதல்கள் நடக்குது. காங்கிரஸ் கட்சியும் ஒரு பெரிய ஒரு 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 ரீஇன்வென்ஷன் மோடில் இருக்குது. அதுக்கு டைம் ஆகும். அண்ட் கூடிய சீக்கிரமே the real people of this country will take over. இல்லை, உங்களுக்கு ஒரு தேர்தலில் ஒரு தவறு காங்கிரஸ் செய்கிறது அப்படின்னும் போது, பிஜேபி செய்கிறது அப்படின்னும் போது அது அவங்களால குயிக்காக கோர்ஸ் கரெக்ட் பண்ண முடியுது. பட் அதே மாதிரி ஒரு விஷயம் காங்கிரஸில் இல்லை அப்படின்றத நம்ம ஹரியானாவில் அதை பார்த்தோம். ஹரியானாவில் தவற விட்டீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவிலையும் அதே மாதிரியான ஒரு நிலை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல தவறுக்கு மேலே தவறு வந்து காங்கிரஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அதை சரி செய்வதற்கான ஒரு மெக்கானிசம் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து ஒரு பிஜேபி போலவோ இல்லை ஒரு ரீஜனல் பார்ட்டி போலவோ ஒரு பார்ட்டி கிடையாது. இட் இஸ் அ கலெக்டிவ். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பில் நான் சொன்னால் எல்லாம் உட்கார்னா எல்லாம் எழுந்துக்கணுங்க அப்படி கிடையாது. அதில் வந்து எல்லோருக்குமான உரிமைகள், பேசுகிறதுக்கான தன்மை, லீடர் ஆகிறதுக்கான உரிமை எல்லாமே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு கலெக்டிவ் தாட் ப்ராசஸ். ஐடியாலஜின்ற ஒரு பசை இல்லைன்னா அது ஒரு பக்கம் இதாகும். இன்றைக்கி அந்த பசையோடைய ஒரு டர்த் இருக்க தான் செய்யுது. அதை ரீஇன்வென்ட் பண்ணணும், புது லீடர்ஸ் எமர்ஜ் ஆகணும். இன்றைக்கி அதுக்கான வேலைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விட்டு போயிட்டுருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ அவங்க போகிறதுக்கான காரணம் என்ன? அவங்க போகிறதுக்கான காரணம் ஆஸ் வெரி சிம்பிள். காங்கிரஸ் இஸ் ரீஇன்வென்டிங். அவங்க கிட்ட இருந்த குடிமை இப்போ போயிடுச்சு. பீப்புள் ஆர் டேக்கிங் ஓவர் த காங்கிரஸ் பார்ட்டி. இட் இஸ் a ரியல் ஃபைட். காங்கிரஸ் பார்ட்டி எப்படி பிஜேபிக்குள்ளே சண்டை போடுதோ, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேயும் அந்த ரீஇன்வென்ஷன் ஃபேஸஸ் நடந்துட்டுருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள்? நிறைய விஷயங்கள். நீங்கள் வந்து இப்போது ஒரு ஈவன் நீங்கள் இந்த எலெக்ஷன் மோடே எடுத்துக்கோங்க. இது எப்படி நம்ம பார்க்குறோம், ஒரு கேண்டிடேட்டை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மோட்லேருந்து சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும். இப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், காங்கிரஸுடைய மொழி வந்து நடக்கிறது தான், பேசுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த காங்கிரஸ் தலைவர்னு எடுத்து பாருங்கள், பெரிய பேச்சாளர்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் 1000 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க, ஜனங்களாக இருந்திருப்பாங்க. இதுதான் காங்கிரஸுடைய மொழி. இப்போது பாரத் ஜோடோ யாத்திரா வந்ததுக்கப்புறம் தான் ரீவின் பண்ணுறோம். அது ராகுல் காந்தி அவர்கள் 3000 கிலோமீட்டர் நடந்தது தானே நம்ம அந்த சக்தியை பார்க்குறோம், அந்த எழுச்சி வருது. ஸோ அந்த ரீஇன்வென்ஷன் இன்றைக்கி காங்கிரஸில் நடந்துட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் ஐ வுட் ஆல்சோ சே தட் இது வந்து ஒரு இந்தியன் ஃபினாமினன் மட்டுமே கிடையாது. இட் இஸ் அ குளோபல் ஃபினாமினன். த ரைட் விங் டேக் ஓவர் அண்ட் த பீப்புள் ரெசிஸ்டிங் இஸ் அ குளோபல் ஃபினாமினன். வாட் வி ஷுட் பி டூயிங் இன் மை ஒப்பீனியன் இந்த டைம்லனா, இந்த மாதிரி ப்ராக்ரெசிவ் ஃபோர்ஸஸ்க்கு வி ஹேவ் டு கிவ் ஷோல்டர்.
அப்படி தான் வந்து முன்னாடி நம்ம கொண்டு போக முடியும். நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுடைய பெனிஃபிட்டுக்காக அதை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 2014க்கு முன்னாடியே வந்து பிஜேபிலாம் வார் ரூம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வார் ரூம் போட்டு என்னென்ன பண்ணணும், இப்போ ராகுல் காந்தி அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு வார் ரூம், சோனியா காந்தியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு வார் ரூம், மற்ற லீடர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு. காங்கிரஸில் எனக்கு தெரிஞ்ச அந்த வார் ரூம் இதெல்லாம் வந்து இருந்திருக்கும். பட் அது பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. கர்நாடகா எலெக்ஷன் அப்போது நீங்கள் செட்டப் பண்ண வார் ரூம் தான் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய வார் ரூம் லேர்னிங்ஸ் என்ன? ஒரு கட்சியை வந்து ஒரு அமைப்பு, காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை நீங்கள் பின்னாடி இருந்து ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மிஷினரியாக மாற்றணும் அப்படின்னா என்ன படிப்பினைகள் உங்களுடையது? என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? இல்லை, நிறைய விஷயங்கள். அது நான் முதல்ல வார் ரூம்னு அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. சரி, அது பிஜேபிக்கு வேணா உகந்ததாக இருக்கலாம். எல்லாரையும் வார் ரூம்னா இப்போ வார் ரூம்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் அண்ணாமலையோடைய தனி ஒரு வார் ரூமு, அதுக்கப்புறம் வேற தலைவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வார் ரூம் இருக்கும்போது நீங்கள் அது ஒரு கெத்து சார். அது ஆமாம், அது கெத்து அவங்களுக்கு இருக்கலாம். அடுத்தவங்க மேலே எதையாவது பூசுறது, ஏதாவது பேசுறது, இதே தான் அவங்களுக்கு காலையில் இருந்து வேலையை, அவங்க அரசியலாக அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசேஷன் தான் பார்ட்டி. ஐடியாலஜி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த ஆர்கனைசேஷன் இல்லைன்னா அந்த ஐடியாலஜியை கொண்டு போகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் இதை கனெக்ட் சென்டர்னு எங்கள் பார்லன்ஸில் நாங்கள் கனெக்ட் சென்டர்னு சொல்கிறோம். அதுக்கு இப்போ சாத்தி கேந்திரான்னு கூட பேசுகிறோம். சாத்தினா என்னுடைய சகாவுடைய தோழருடைய கேந்திரா. அங்கே வந்து நாங்கள் எங்கள் கிராஸ் ரூட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட கனெக்ஷனை ஏற்படுத்துகிறோம். அந்த கனெக்ஷன் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. அந்த கனெக்ஷனை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி. அது வந்து அந்த அந்த அலிகேஷனை நம்ம எடுத்து தான் ஆகணும். அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த கனெக்ஷன் திருப்பி உருவாகும் பொழுது இன்னும் அந்த நல்ல உள்ளங்கள், இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து 60 வருஷமாக பார்ட்டி அரசாங்கத்தில் இல்லை. ஆனாலும் இன்றைக்கும் எல்லா வில்லேஜ்லேயும் போனீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஜென்ரேஷனாக இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ் கூட ஜென்ரேஷனாக வராங்க. அது எதனாலன்னா ஒரு விதமான குட்வில் தான். அது ஒரு விதமான ஒரு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸில் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த குட்வில்லை எப்படி எங்களால் ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸாக மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அதற்கு வந்து நிறைய வேலைகள் உண்டு. அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தணும், ஐடியாலஜியை புஷ் பண்ணணும், இந்த பார்ட்டியால் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கணும். இன்றைக்கி போய் எந்த கிராமத்தில் போய் நீங்கள் எதை வச்சு கையை வச்சாலும் அதில் காங்கிரஸுடைய ஒரு பகுதி இருக்க தான் செய்யும். அவங்க அந்த பாலிசிஸாக இருக்கட்டும், நீங்கள் மிட் டே மீல்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நடக்கிற ஹவுசிங் ஸ்கீம்லேருந்து இது பேர் மாற்றி வச்சுருக்க பாரத் ஜோ வந்து ஸ்வச் பாரத்திலிருந்து எல்லாமே பண்ணது தான். அதனால் அதை சொல்லக்கூடிய விதம், மக்களை சென்றடையக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே மாறும்பொழுது நடக்கும். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து இன்றைக்கி வந்து ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட் எஸ் தேர் இஸ் ஒரு ஃபைட்டிங், அந்த ஒரு எலெக்ஷனை ஃபைட் பண்ணுற ஒரு மாடல்லேருந்து டீவியேட் ஆன அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த மாடலை திருப்பி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடாது. ஏன்னா we have the language for it. It's not difficult for us. கர்நாடகாவில் அது என்ன பண்ணீங்க? லைக் என்ன உங்களுடைய கர்நாடகாவில் as simple as what we just deployed some strategies, அவ்வளோதான். அதையும் தாண்டி முக்கியமாக நாங்கள் எங்கள் கார்டரை கூட மிங்கிள் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ லோக்சபா எலெக்ஷனே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். லோக்சபா எலெக்ஷனில் நான் 38 வார் ரூம் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் ஆல் ஓவர் த கண்ட்ரி 38 வார் ரூமில் எல்லா வாரமுக்கும் ஒரே ஒரு வேலை தான், எங்கள் கார்டை கூட கனெக்ட் பண்ணுறது தான். 9 கோடி கேரண்டி கார்டை ஒரு வீட்டுக்காக கொண்டு போய் கொடுத்தோம். நிறைய இடங்கள் தமிழகத்தில் நாங்கள் பெருசாக பண்ணலை, ஏன்னா தமிழகத்தில் கோலிஷனில் இருக்கோம். அவங்க ஆல்ரெடி இட் இஸ் தேர். 9 கோடி கேரண்டி கார்டை ஒரு வீட்டுக்காக கொண்டு போய் கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லோக்சபா எலெக்ஷனில் பின்னாடி மறைந்திருந்து நிறைய விஷயங்கள் பண்ணோம். அப்போ நாங்கள் ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸாக ரிவைவ் ஆகிறோம். அதோடைய அவுட்புட்டும் நமக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் கூட சக்தி தேவைப்படுது, இன்னும் கூட வி நீட் யங் பிளட் இன்சைட். ஸோ அதெல்லாம் வரும்போது தான் அது ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸாக மாறும். ஆனால் பிஜேபி மாதிரி இன்னொரு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்னே, இப்போ நான் வந்து ஷபீர் இங்கே கீழே பாம்பு இருக்கு, இல்லை பாம்பு வந்துருச்சுன்னா எகிரி தான் நீங்கள் ஓட போகிறீங்க. அதுக்கு எனக்கு பெரிய அறிவோ பெரிய நாலேஜோ தேவையில்லை. உங்கள் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கி நான் அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் தேவைப்படாது. யார் வேணாலும் 5 நிமிஷம் தேவைப்படாது. ஆனால் சமுதாயத்தை நல்லிணக்கத்தை உருவாக்கணும்,
ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கணும். இந்த ஐடியாலஜிலாம் பேசணுன்னா உங்களுக்கு டைம் ஆக தான் செய்யும். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இன்றைக்கி பண்ணுறது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது வந்து யார் வேணால் பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம். மோடியும் பண்ணலாம், அமித்ஷாவும் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம், ஹேமந்த் பிஸ்வா சர்மாவும் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். போன காங்கிரஸ்ல இருந்த ஹேமந்த் பிஸ்வாஸ் அங்க போன உடனே எப்படி அவ்வளோ ட்ராக்ஷன் கடந்த காலங்கள்ல எல்கே அத்வானி பண்ணாரு. தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன், நிறைய பேர் கேட்பாங்க பிஜேபி தலைவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு. அவர் அப்படி பேசுறது தான் அவங்க அரசியல். அப்படி பேசினாதான் ஒரு பிஜேபி தலைவர். ஆமா, அப்பதான் அது வந்து நீங்க பாப்பீங்க, பேசுவீங்க. இதை பண்றதுக்கு சும்மா இருக்கலான்றதான் என்னுடைய ஒரு கருத்து. நீங்க வந்து மக்களோட நிற்பது தான் அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஏன் நீங்க பண்ண போறீங்க? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்கள் அப்படி ஃபைட்டிங் ஃபோர்ஸா இருக்காங்க அப்படின்ட்டுலாம். இன்ஃபேக்ட் வந்து மகாராஷ்டிராவில் ஜெயிச்சது அவங்களுக்கே ஆச்சரியம். எப்படி ஜெயிச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஹரியானாலே அவங்களுக்கும் ஆச்சரியம். ஸோ அப்படிப்பட்ட ஃபைட்டிங் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, பட் நான் என்ன கேட்குறேன், ஒரு பப்ளிக்கு ஒரு அனலைசிங் கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு தேர்தலில், எப்படி இந்த தேர்தல் போக போகுது அப்படின்னு. அப்போது பப்ளிக்குடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்குன்னா, லார்ஜ்லி அது வந்து காங்கிரஸ்க்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டேட்டை 10 வருஷமாக அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க பிஜேபி. இந்த ஸ்டேட் வந்து இனிமேல்ட்டு அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலையிலேருந்து திடீர்னு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது பிஜேபி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வர்றது வந்து பல சந்தேகங்களை ஏற்படுத்துது. ஒன்று நீங்கள் கோட்டை விடுறீங்களா, அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது கோல்மால் பண்ணுதா, என்ன நடக்குது அப்படின்றது தானே ஒரு சாமானியனுக்கு கேள்வி. பல பேர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டாலே போடுவாங்க, தம்பி நீ இதெல்லாம் பேசுகிற, இவிஎம்ல எல்லா கதையும் முடிச்சிருவாருப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு அவநம்பிக்கை உருவாயிருச்சோ. அவநம்பிக்கை உருவாக்குறாங்கன்ற இல்லை, நீங்கள் இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சா ஒரு நம்பிக்கை தருது அப்படின்ற அந்த இடத்துல இருந்து இவிஎம் அப்படி இப்படின்னு பழி போடக்கூடிய ஒரு சூழல்ல நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இவிஎம்னு பேசும்போது மக்களுக்கு சந்தேகம் வர மக்கள் எத்தனை பேர், சந்தேகமே வராத மக்கள் எத்தனை பேர்? ஆட்டோமேட்டிக்காக வெகு பெரிய ஜனங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன் வருது? எல்லாருமே காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸா? கிடையாது. அந்த சிஸ்டமே வந்து ஒரு ஃப்ளாட் சிஸ்டம். நான் எதுக்கு அதை ஃப்ளாட் சிஸ்டம் சொல்கிறேன்னா, அதை ஹேக் பண்ணலைன்றது ரெண்டாவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு நான் போகவே இல்லை. எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டம்லேயும் ஒரு வெரிஃபையபிலிட்டி தேவை. இப்போ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் போகிறீங்க, பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு 1000 ரூபாய் வந்து அந்த பேங்க் ஏடிஎம் மிஷினில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, அது உள்ளே போனதுக்கப்புறம் தேங்க்யூ யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பின் அப்கிரேடட் பை ஸோ மச்னு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரசீது வரலன்னா நீங்கள் போயிடுவீங்களா அந்த ஏடிஎம் விட்டு? வரலன்னா வெயிட் பண்ணலாம், வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை மிஷின் ஆடணும்னா ஜெயிலுக்கு போயிடுவோம். அப்புறம் வெளியே போய் ஃபோன் பண்ணி பஞ்சா இல்லையான்னு பயந்துட்டு தானே இருப்பீங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த காசு வேறு யாருக்கோ போயிடுச்சு, நீங்கள் நம்புவீங்களா இல்லையா? ஏன்னா ஒரு வெரிஃபையபிலிட்டி இல்லாத ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டமை வந்து நீங்கள் என்றைக்குமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது. இப்போது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டருடைய அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, ஐ ஹாவ் ஓட்டட் டு த பர்சன் தட் ஐ வாண்டட், இட் ஹஸ் பீன் ரெக்கார்டட் வெல் அண்ட் இட் ஹஸ் பீன் கவுண்டட் வெல் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அது இல்லாத வரைக்கும் ஜனங்களுக்கு அந்த பிரச்சனை தான் இருக்கும். இவிஎம் மெத்தடில் சிம்பிளான விஷயம், நீங்கள் போகிறீங்க, ஒரு பட்டன் அமுக்குறீங்க, ஒரு லைட் எரியுது, பீப்னு ஒரு சவுண்டு வருது, ஓட்டு எங்கே போச்சு? மோடிஜிக்கு போயிடுச்சா? நான் சொல்லலை, எங்கே போச்சுன்றது தெரியாதுன்றேன். இது எலெக்ஷன் கமிஷன் பார்த்தாங்க, இது ரொம்ப இதுக்கு வந்து வெரிஃபைபிலிட்டி கொண்டு வரலன்னா பிரச்சனையாயிரும் சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க அந்த 2 மிஷினையும் ஆர்டர் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் விவிபேட்னு ஒரு மிஷின் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அதை ஆனால் அது ஆக்சுவலாக அதை பண்ணணும்னா அது ஒரு பிரிண்டராக செயல்படணும். அது இந்த 2 மிஷினுக்கு அப்புறமா வரணும். இவங்க ஆல்ரெடி இந்த மிஷினை செட் பண்ணிட்டதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜுகாட் பண்ணாங்க, அது நடுவில் போட்டு ஜுகாட் பண்ணிட்டாங்க. இப்போது சிம்பிளான விஷயம், இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் போட்ட ஓட்டு உங்களுக்கு பேப்பராக வருது அப்படின்ட்டு. அமுக்கிறேன், பீப்புன்னு சவுண்டு வருது, ஒரு சிம்பிள் வருது, நான் போட்ட சிம்பிள் தான் காட்டுது. அது அப்படியே என் கையில் வரல, அது கீழே விழுந்துருது, எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. இருக்குது டப்பாலாம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, நான் நம்பி தான் ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும்? நான் எனக்கு இருக்கிற டைமில் நான் தான் பார்த்தாகணும். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, சரி வெரிஃபையபிலிட்டியில் அந்த பேப்பரை காட்டினீங்க, நான் அதை தானே வெரிஃபை பண்ணேன், இப்போ நீங்கள் எதை கவுண்ட் பண்ணணும்?
வெரிஃபை பண்ணதை கவுண்ட் பண்ணணும். அது பண்ண மாட்டாங்க. அந்த சவுண்டை தான் மறுபடியும் கவுண்ட் பண்ணுறேன். அது எப்படின்னா பிள்ளைங்களுக்குலாம் அதை பாரு இதை பாரு வாய் தர அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்டை காட்டிட்டு வாயை திறந்தோடனே வேற ஒன்று வைக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு ஓட்டருக்கு தான் போட்ட ஓட்டு எங்கே போச்சுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சிஸ்டம் இது. அப்போது இதை பற்றி டவுட்டுகள் வரும்போது, அவதூறுகள் வரும்போது அவர் மனசாக டவுட் வருமா இல்லையா? ஸோ இதே நீ மெயின்டைன் பண்ணாத எலெக்ஷன் கமிஷன் என்ன எலெக்ஷன் கமிஷன் நான் கேட்குறோம். வெளிநாடுகளில் இதே சிஸ்டமை இதே விஷயத்துக்காக மட்டுமே கேன்சல் செஞ்சாங்க கோர்ட்ஸ். நாட் பிகாஸ் இட் இஸ் டேம்பர்டு. தே செட் இந்த சிஸ்டமில் வெரிஃபைபிலிட்டி இல்லை, நம்பிக்கை இல்லை, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியல. பீப்னு ஒரு சவுண்ட் வருது, எங்கே போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த சிஸ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் சிஸ்டம், எஸ்பெஷலி வித் அ ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ். ஒரு ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ் கையில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்பர் கிட்ட போய் நீங்கள் போய் ஷேவ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கையில் கத்தி எடுத்து பிளேடெல்லாம் வச்சு உங்களுக்கு ஷேவ் பண்ணால் நீங்கள் ஷேவ் பண்ணிப்பீங்க. இதே பார்பர் வந்து உங்களோட 2 நாள் முன்னாடி சண்டை போட்டு உன்னை கழுத்தை வெட்டுறனா இல்லையான்னு பாருன்னு சொல்கிற பார்பர் கிட்ட பிஜேபி RSS வந்து உங்களை திருப்பி உங்கள் இடத்துக்கு போகாமல் விட மாட்டேன்டான்னு கத்தி எடுத்து திரிகிற ஆளுங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து இல்லை அவங்க இல்லை இதை கொடுத்தா அவங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்கன்னு எப்படி நீங்கள் நம்புவீங்க? அவங்களுடைய முழு நேர வேலையே வந்து இந்த சமத்துவத்தை திருப்பி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க சமுதாயத்தை மாற்றுவது, அரசியலமைச்சப்பட்ட சட்டத்தை முடிப்பது, இதுதான் அவங்களோட மெயின் எய்ம். நீங்கள் சொன்னீங்க இந்த காங்கிரஸ் வந்து ஒரு ரிவைவல் மோடில் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தியை தவிர மீதி யாராச்சும் அங்கே ஏதாச்சும் பண்ணுறாங்களா? ராகுல் காந்தி மீதே அந்த குற்றச்சாட்டுகள்லாம் பல காலங்கள் இருக்குது. திடீர்னு எலெக்ஷன் வருவார், ஃபீல்டில் இருப்பார், ஆக்டிவாக இருப்பார், அப்புறம் காணாம போயிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்படுகிறது. பட் எப்படி ரிவைவ் ஆகுது அது அண்டர் ராகுல்ஸ் லீடர்ஷிப் ஆர் அண்டர் ராகுல்ஸ் கைடன்ஸ்? ராகுலுடைய இமேஜ் வந்து ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச். ஏன்னா இன்னொன்று அவர் மீது அந்த நடந்த அந்த அட்டாக் இருக்குல்ல, நீங்கள் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், நாமெல்லாம் அந்த ஜோக்கெலாம் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங் பேசவே மாட்டார், மோகன் சிங் அப்படி இப்படின்னும் போது ஒரு காமெடி அதெல்லாம் வந்து ட்விட்டர் வந்த காலம் நம்மளாம் அதை ஷேர் பண்ணியிருக்கோம். பட் ஒரு அன்பிரசிடென்டட் அட்டாக் ராகுல் காந்தி பப்பு அப்படின்னது, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறீங்க? நீங்கள் அவரோட ரொம்ப க்ளோஸாக வார் ரூமில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. எப்படி மீண்டு வந்திருக்காரு அவர்? என்ன பண்ணுறாரு அவர் கட்சிக்கு உள்ள? இல்லை, இப்போது கட்சியுடைய முழு நேர டைரக்ஷனே அவருடைய ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து தான் போகுது. இன்றைக்கி வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தேவையான ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது. இன்றைக்கி நீங்கள் வெறும் நரேட்டிவ் டிமாண்ட்ஸை மட்டுமே எடுத்துக்கோங்களேன். அது காஸ்ட் சென்சஸ்லேருந்து ஆரம்பித்து பல தரப்பட்ட விஷயங்கள்லையும் வந்து உங்களுக்கு வந்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதின் நரேட்டிவ் அவர் தான் கொடுக்குறாரு. RSSஐ என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், உடம்புல இருக்கும் கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நான் எதிர்ப்பேன் என்று அவருடைய ராஜினாமா கடிதத்தில் மென்ஷன் பண்ணி தான் அவர் வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டை விட்டார். அதாவது அந்த தெளிவு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா பர்சனல் அட்டாக் வருது, உங்களை தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க, உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மேலே ஜெயிலில் போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி இருந்தும் ஒரு பயம் இல்லாமல் தெளிவாக அவர் ஒரு நாள் என்கிட்ட வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தார். இந்த பாரத் ஜோடோ நடக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப கிளியராக இன்டெலிஜென்ஸ்லேருந்து இன்புட்ஸ் வந்து தான். இங்கே மட்டும் இல்லை, பல நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு 100% ஆபத்து இருக்குது. அப்போது அவர் சிம்பிளாக சொன்னாங்க, எங்கள் பாட்டி கொலை செய்யப்பட்டார்கள், எங்கள் அப்பா கொலை செய்யப்பட்டார்கள், மிஞ்சி போனால் என்னையும் தான் தூக்குவீங்க, அப்போ தூக்கிட்டு போவீங்க, அதுக்கு நான் உட்கார வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பாரத் ஜோடோ யாத்திரை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்கேயுமே அவருக்கு பெரிய பாதுகாப்பு இல்லாமல் தான் அவர் போனார். ஆனால் அதுதான் காங்கிரஸோட மொழியும் கூட. இப்போ அந்த மொழியை ரிவைவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்காதீங்க. நிறைய இப்போ இந்த பாரத் ஜோடோ அல்டிமேட்லி எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தானே அது வந்து இட் வில் ஹேப்பன். நம்ம வந்து வண்டிக்கு முன்னாடி குதிரை தான் இருக்கணும், அதோட குதிரைக்கு முன்னாடி வண்டி வந்துட முடியாது. அது மாதிரி இன்னைக்கு நாங்கள் சில ரிவைவல் விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கான முயற்சிகளும் வேலைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது கண்டினியூஸாக. அது பார்ட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த வியூ வெளியே தெரியாது. ஆனால் இன்னொரு ரிக்குவயர்மெண்ட்டும் இருக்குது, நிறைய பேர் வரணும், நிறைய பேர் உள்ளே வரணும். இது வந்து ஒரு அரசியல்
கட்சிகளின் சண்டை கிடையாது, இது அரசியல் சித்தாந்தங்களின் சண்டை. அது வரப்போகிற எதிர்காலத்தின் சண்டை. இந்த சண்டையில் எல்லோருமே எந்த பக்கம் நம்ம இருக்கணுன்றதை வந்து ரொம்ப உறக்க சொல்லணும், தெளிவாக முடிவெடுக்கணும். இல்லை நான் வந்து என்ஜிஓ மாதிரியே இருப்பேன், இதிலெல்லாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காலம் இல்லை. அந்த காலம் கடந்து போகிறதுக்கு முன்னாடி அரசியலாக ஒரு முடிவெடுத்து தெளிவான சைடுக்கு போய் உறக்க அந்த அரசியலுக்காக நிற்கணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருந்தால் மட்டுமே நடக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம போராடுறது எதிர்த்து யாரை போராடுறோம்? பயத்தையும் வெறுப்பையும் எதிர்த்து போராடுறோம். இட் இஸ் நாட் எ ஈஸி ஜாப். சிலருக்கு வேணால் ஈஸி ஜாபாக இருக்கலாம். இப்போ நாங்கள் நாங்கள் அரசியலில் இருக்கும்போது சிம்பிளாக அவ்வளோ நேரம் நாங்கள் சேர்த்து வச்ச குட்வில்ல சிம்பிளாக வந்து ஒரு பாம்பத்துக்கிட்டு போட்டு போயிடுவாங்க. ஒரு கலகம் மூட்டி ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த ஊர் திரும்பி வரவே வராது. தமிழகத்தையே எடுத்துக்கோங்க. நீங்கள் கன்னியாகுமரியில் ஏன் இவங்க கொஞ்சம் நெஞ்சம் இங்கே இருக்காங்க, அங்கே ஒரு கலவரம் நடந்தது. கோயம்புத்தூரில் ஏன் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வாங்குறாங்க, ஏன்னா கலவரம் நடத்துனாங்க. அதனால் அவங்க செய்கிறது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸும் கிடையாது. நாங்கள் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது எல்லாமும் ஒரு கிரே ஏரியா தான். எங்ககிட்டே வேலை நிறைய இருக்குது, அதை செய்யணும். ஆனால் எலெக்ஷனை ஜெயிச்சிட்டா மட்டுமே நாங்கள் மேலே வந்துட்டோன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். வி நீட் டு ஆர்கனைசேஷ்னலி புஷ் ஃபார்வர்ட். அப்போ தான் ஒரு லாங் டேர்மில் மறுபடியும் அந்த வேவை எங்களால் உருவாக்க முடியும். ஆர்எஸ்எஸ்ஸை கடைசி வரைக்கும் இறுதி மூச்சு வரை எதிர்ப்பேன் அப்படின்னு ராகுல் காந்தி மட்டும்தான் பேசுகிறாரு. வேறு யாரும் பேசுகிறது இல்லையா? காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே ஆர்எஸ்எஸ் பற்றி வெளிப்படையாகவோ எந்த விமர்சனம் வைக்கிறது இல்லையா? ராகுல் காந்தி சொல்கிறதையும் மறந்துடுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்வோன் ஐடியாலஜி அதுதான். ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு. சசிகாந்தை விட்டுருங்க, ராகுல் காந்தியையும் விட்டுருங்க. காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்வோன் ஐடியாலஜியே அதுதான். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பேர், அந்த சித்தாந்தம் என்பது தான் முக்கியம். இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து வந்தது தான் காங்கிரஸ். புத்திசம்னு ஒரு மரபு எப்படி வந்தது? ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து தான் வந்தது. அந்த மாதிரி ஆதிக்க நிலையை எதிர்த்து வந்தது தான் காங்கிரஸுடைய ஐடியாலஜியும் கூட, அரசியலமைப்பு சட்டமும் கூட. இட் இஸ் அ பிளான் இன் ரெபல்லியன். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் இன்றைக்கி நான் இருக்கலாம், நான் நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை நான் சொன்னேன், நாங்கள்லாம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். காங்கிரஸ் என்னும் சித்தாந்தம் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு 5 பேர் மறுபடியும் வர தான் செய்வாங்க. யூ கேன் நாட் டிஸ்ட்ராய் திஸ் பார்ட்டி. இட் இஸ் இம்பாசிபிள். அன்டில் இந்த 4-5 ஐடியாஸ் இருக்கிற வரைக்கும் இட் வில் சர்வைவ். அது அன்றைக்கி காலகட்டத்துக்கு அது ரிவைவ் ஆகும். நீங்கள் காங்கிரஸ் பார்ட்டியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், இட் இஸ் ஆல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். பட் இட் வில் நெவர் கோ அவுட். ஏன்னா தட் இஸ் தி ஐடியாலஜி ஆஃப் தி ஃபியூச்சர். தட் இஸ் தி ஐடியாலஜி. எல்லாரையுமே சமமாக உட்கார வச்சு எல்லாரையுமே சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜி அதுதான். எல்லா தந்தை தாயும் அதுதான் அவங்க பிள்ளைகள் சொல்லி தராங்க. அரசியல் வரும்போது மோதியை எலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த முரணை அவங்க தான் பார்க்கணுமே தவிர நம்ம மாறணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, அந்த முரணை மாற்றுவதற்கான வேலைகள் அப்படின்றது கண்டிப்பாக செய்யணும். ஆனால் நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது வந்து அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டுமல்ல, அந்த சித்தாந்தத்தை நம்புவர்கள் எல்லோருமே அந்த அரசியல் சித்தாந்தத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் எலெக்ஷனில் ஈடுபடாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சித்தாந்தத்தை தான் நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த சித்தாந்தம் தான் நீங்கள் வாழ வைக்கணும். நல்லதுன்றதால தான் நீங்கள் நம்புறீங்க. அதானே உங்கள் பிள்ளைங்களை சொல்லித்தரீங்க. இல்லை இவனை அடிடா குத்துடா, அங்கே போய் அவன் உன்னை இது பண்ண போகிறான் அப்படியே சொல்லித்தரீங்க. அப்படி நீங்கள் சொல்லித்தராத போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு தேவைக்காக யூ ஹேவ் சேஞ்ச்ட் ஒரு பாயிண்டில். நான் ஒத்துக்கிறேன், அது அந்த குறைபாடுகளெல்லாம் ஏற்றுட்டு தான் ஆகணும். ஆனால் அது சரியில்லைன்னு தெரியும் பொழுது அதை விட்டு விலகிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் மோதிஜியை வந்து தெய்வமாக பார்த்துட்டேன், அவர் கூட தான் இருந்தான், அவர் வழி இல்லைன்னுலாம் உட்காந்துருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம எதிர்காலத்துக்கு சரியில்லை. இல்லை, அந்த டிசில்யூஷன்மெண்ட்டும் சில பேருக்கு வந்திருக்குன்னு பார்க்க நிறைய பேருக்கு வந்துருச்சு. இல்லைன்னா அயோத்தியாவில் எப்படி தோப்பாங்க? ராம் மந்திர் வந்தால் இந்த எலெக்ஷனே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, டன் டீல்ன்ட்டாங்க. ஆனால் அந்த ராம் மந்திர் பண்ண இடத்துல எப்படி தோப்பாங்க? அப்போது நான் நம்புறது there is a lot of collective knowledge to this country. நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல் கேஓஸில் வாழ்கிறோம். நம்ம வந்து ஆர்டருக்குள்ளேயே வரமாட்டோம். நம்ம சொசைட்டியை சொல்கிறேன், ஒரு ஆர்டருக்குள்ளேயே நம்ம வரமாட்டோம். அது நம்ம கல்ச்சர்லேயே கிடையாது. நம்ம கேஓட்டிக்காக தான் இருப்போம். கேஓஸ் வந்து ரைட் விங்க்கு பிடிக்காது, அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருப்போம். நம்ம சோகமாக இருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம
we will find our own way towards happiness. அது ரைட் விங் சிஸ்டம் கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டலி தே கேனாட் கண்ட்ரோல் அவர் கண்ட்ரி. அந்த சிவனோட ருத்ர தாண்டவன்னு வாங்கல்ல, அதுதான் இந்தியா. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாகும். இட் இஸ் ஒன்லி a matter of time. They will not survive with their politics. ஸோ இன்னும் அவங்களுடைய கம்ப்ளீட் ஸ்பெல்லையோ அல்லது அவங்களுடைய பிடியில் இல்லை அப்படின்றது அவங்களுடைய ரீடிங். 100%. பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பிடியில் 100%. இன்னைக்கே பல இடங்கள் இல்லையே. தமிழகத்தில் ஒரு இன்ச்சு கூட அவங்க முன்னாடி வர முடியலையே. இப்போ தமிழகம் இந்தியாவில் தான் இருக்குது. அந்த பக்கம் போனால் பஞ்சாபி அவன் அடிக்கிறான், இந்த பக்கம் அந்த பக்கம் நார்த் ஈஸ்டில் 4 பேர் கேட்க மாட்டுறாங்க. ஸோ ஹவு வில் தே கண்ட்ரோல்? விதவுட் கண்ட்ரோல் தே ஆர் நத்திங். ஸோ தமிழ்நாட்டை பற்றி எப்படி கேட்குறது அப்படின்றது இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டை பற்றி நீங்களே சொன்னதுனால தமிழ்நாட்டிலையும் அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து பார்க்குறேன். சில அப்பர் காஸ்ட்டை மட்டும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து தமிழ்நாடு தலைவருடைய அவர் முதல்ல இருந்தே அந்த லைனை தான் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ்லேருந்து வந்த ஆள் கிடையாது. ஐ see him as a feudal lord. அவர் ஒரு பண்ணையார். யார்? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. ஆமாம், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அந்த மெத்தட்லேயே அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. மிரட்டுறது, உருட்டுறது. அவர் நான் ஒரு விவசாயி, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட். எங்கள் அப்பா வந்து பிஎஸ்ஜி காலேஜில் என்னை படிக்க வைக்கும்போது பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு நான் அவருடைய சேட் ஸ்டோரிஸில் தான் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி. இல்லை அவருடைய ஸ்டோரிஸ் என்ன வேணா இருக்கலாம். அவருடைய அது ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். அதெல்லாம் அதை பற்றி நான் போக விரும்பல. அவருடைய ஆட்டிடியூட் சொல்கிறேன். அது வந்து ஒரு பண்ணையார் ஆட்டிடியூட். அது தமிழகத்துக்கு ஒத்து வராது. அது அந்த பண்ணையார் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு வேணால் அது நல்லா இருக்கலாம். ஆனால் வெகுஜன மக்களுக்கு இங்கே தமிழகத்தில் வந்து இந்த அராஜகம் யாருக்கும் பிடிக்காது. நீங்கள் ஹம்பிளாக இருந்தீங்கன்னா எது வேணால் அவங்க ஒத்துப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு லிமிட்டை தாண்டி அராஜகம் பண்ணிங்கன்னா அது ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது தமிழ் கலாச்சாரத்தில் கிடையாது. என்ன அராஜகம் பண்ணிட்டார் அண்ணாமலை? இல்லை, அவர் அரசியல் டீல் பண்ணுறதே ஒரு அராஜகமாக தான் இருக்குது. அது வந்து இட் இஸ் நாட் வாட் நம் தமிழ்நாடு இது வரைக்கும் கேட்டுறாத சொற்கள் என்னதான் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் உண்டு. அதை தாண்டி போகும்போது ஓகே, உங்களுக்கு நியூஸ் பைட்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு வந்து நீங்க அவருடைய வழக்கத்துல வந்து மயிருன்னு சொல்றது தப்பு கிடையாது, அது வழக்கத்துல சொல்றது. அதே மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இருந்துச்சு, நம்ம கூட சண்டை போட்டோம் கோயம்புத்தூர்ல. அவரோட சண்டை போடும்போது இதெல்லாம் எங்க வழக்கத்துல சொல்றது தாங்க, குரங்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு இல்லை, குரங்கு மாதிரி அப்படின்னா மாதிரி அப்படின்ற ஊமை தான் பயன்படுத்துறேன். அது வெளியே வந்துடும். அது இப்போ அமித்ஷா வந்து இன்னைக்கு ராஜ்யசபால பேசினார் பார்த்தீங்களா? இல்ல அந்த பல்லு படாம அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு அவரு. அதுவும் கோயில்ல நின்று. என்னங்க நீங்க இவ்வளவு மோசமா பேசுறீங்களா? அப்போ நீங்க வந்து அவருடைய அந்த வழக்கங்கள்ல வந்து இந்த ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க, அது ஸ்லிப்பாகி வந்துடும். அது எல்லாமே ஒரு ஆதிக்க மனப்பான்மையுடைய இது. அவர் ஆதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவரா இல்லை ரொம்ப ஏழை விவசாயியான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த பேச்சு, அந்த எண்ணம், அந்த தாட் ப்ராசஸ், அது வந்து ஒரு ஆதிக்க வர்க்கத்தின் ஒரு இதுதான். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் இன் சீயிங் தட் அண்ட் பாயிண்டிங் இட் அவுட். அந்த அரசியல் வந்து தமிழ்நாடு ஒத்துக்காது. கர்நாடகாவில் எப்படி இருந்தார் நீங்கள் இருக்கும்போது? நீங்கள் பியூரோக்ராட்டாக இருக்கும்போது அவரால் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண முடியாது. இல்லை, அப்போவே அவருக்கு வந்து அரசியலில் வரணும் அந்த ஆம்பிஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இருந்திருக்கும் ஆம்பிஷியஸான ஆள் தான். இப்போ கூட நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரோன்னு கூட சில சமயம் எனக்கு தோணும். ஆனால் அதை அப்படி போய் அப்படியே மாறிட்டாரோ அப்படின்றது என்னுடைய ஒரு இல்லை. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லாவண்யா உடைய விவகாரம், தஞ்சாவூர் மாணவி விவகாரம், உங்களுக்கு லைம் லைட் கிடைக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் கையில எடுக்க. அது நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நினைக்காதீங்க, அது என்ன, அது அவங்க அரசியல். அந்த அரசியலை வச்சுதான் அவங்க வந்து ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த 20% வில்லனா காட்டணும். தமிழகத்துல இஸ்லாமியர்களை வில்லனா பார்க்க மாட்டுறாங்க,
இவ்வளோ பயிற்சி பண்ணாலும். அப்போ வேற என்ன குரூப்? அடுத்து கிறிஸ்டியன் தான். சசிகாந்தும் ஷபீர் அகமதும் ஒன்னாவே இருக்காங்க அப்படின்னு அது அவங்கள ஒத்துக்க முடியாது. நான் தான் அந்த பள்ளப்பட்டின்னு ஒரு ஊர்ல அங்க அந்த ஜமாத் ஏதோ பேசினாரு. அப்புறம் எலெக்ஷன்ல அப்ப நானும் அந்த ஊருக்கு போயிருந்தேன். நான் வேணுனே போனேன். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாருங்க எங்க ஊர்ல வந்து முஸ்லிம்ஸ் வந்து நாங்க சியான்னு சொல்லுவோம். சியானுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. மதுரை திண்டுக்கல் பக்கம், இது நான் சொல்றது திண்டுக்கல் பக்கம். சியான்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. அந்த காலத்துல வந்து போலீஸ் வந்து சில கம்யூனிட்டிஸ் இங்கே துரத்துவாங்களாம். அப்போ பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு இஸ்லாமியர் வீட்டில் தான் விட்டுருவாங்களாம். அப்போ அந்த இஸ்லாமியர் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோட இவங்களும் பால் குடிச்சு வளருவாங்களாம். அந்த அந்த மாமா மர உறவு ஒரு சியா உறவு, அதெல்லாம் சியா விக்ரம்னு ஒரு படம். நான் அப்போ கூட யோசிச்சு என்ன சியா அப்படின்னு. அப்போ அங்கே போனதான் எனக்கு தெரிஞ்சுதாங்க. அந்த மாதிரி ஒரு உறவில் வரவங்க, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறவங்க அது பிரித்து பார்க்க முடியல. இப்போ அவங்க அடுத்த இதை போடணும்ல, கிறிஸ்டியன்ஸை ட்ரை பண்ணாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஜாதிக்கு வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது ஜாதி தான் நடக்கும் கொஞ்ச நாளைக்கு. ஸோ முதல்ல வந்து அவங்களுடைய கேம் பிளானில் கட்சிகளை உடைக்கிறது, அதிமுகவை கையில் எடுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மதம் சார்ந்த அரசியல், இப்போ ஜாதி சார்ந்த அரசியல் தான் கடைசியில் அங்கே தான் வந்தாகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஷெட்யூல் காஸ்ட்குள்ளே ஒரு பிரேக்கேஜ் உருவாக்குவாங்க. அப்புறம் அப்பர் காஸ்டோடைய பிளக்கேட் பண்ணுவாங்க, அவங்கள பயமுறுத்துவாங்க. அவங்கள இண்டஸ்ட்ரியல், அவங்க கொஞ்சம் கேபிட்டலிஸ்ட் குரூப்ன்றதுனால அவங்களுக்கு தேவையான பர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நார்மல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அவங்களுக்கு. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், நீங்கள் வந்து அந்த பப்லாம் இங்கே வேகாத போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் வந்து அராஜகமாக மாற்றிடக்கூடாது. அரசியலில் வந்து இதெல்லாம் நார்மலான விஷயம். நீங்கள் ஒரு பக்கம் கல் இருந்தீங்கன்னா அந்த பக்கம் இன்னொரு 4 கல் வரதான் செய்யும். அதை வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாற்றி பத்திரிகையாளர்களை திட்டுறது, கூட இருக்கவங்கள திட்டுறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, இந்த மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறதுலாம் ஒரு தியாகத்தின் ஒரு தியாகம். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது பயங்கர காமெடியாக இருந்தது சாட்டையால் அடிச்சு. ஏன் என்ன உங்களுக்கு அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? காட்சிகள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ டெஸ்பரேட் ஆகிட்டாங்களான்னு தான் தோணுச்சு. என்ன டெஸ்பரேஷன்? இவ்வளோ டெஸ்பரேஷன் தேவையில்லைல்ல. அதுக்கு ஒரு 4 பேர் அசம்பிள் பண்ணி 4 அடியிலே நிறுத்துறாங்க. 6வது அடியில தான் ஒருத்தர் ஓடி வந்து வந்துருங்கடா அப்படின்னு. அவங்க பின்னாடி இருந்தவங்கலாம் கொஞ்சம் இருப்பா 2 அடி இன்னும் அடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப அரசியலாக வாங்க, மக்களுக்காக நில்லுங்க. இல்லை சார், ஒரு விஷயம் சொல்லுங்க எனக்கு. அதாவது ஆப்டிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காட்சிகளில் டிவியில் பார்க்குற ஆட்கள் ஒரு சில பேர் நம்ப தானே செய்வாங்க. என்னப்பா இந்த பையன் வந்து இந்த மாதிரி தன்னைத்தானே அடிச்சுக்கிறான், எங்கள் வீட்டு பெண்களுக்காக அவன் வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னும் போது போய் சேருது இல்லை? அது ஒரு ஐடியா தான். இல்லை, அது சேரதான் செய்யும். அந்த மொமெண்ட்டுக்கு அது போய் சேரதான் செய்யும். ஆனால் இன்டெகிரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. நீ இந்த செயலுக்கும் நீ வேற செயலுக்கும் நீ மேட்சாக இருக்கியான்னு சொல்லுங்க, பார்ப்பாங்களா இல்லையா? என்னது அவருடைய எண்ணம் என்ன? இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இதை செய்கிறாங்களா? இன்டெகிரிட்டினா ஒரே விஷயத்தில் நிற்கணும், ஒரே விஷயத்த பேசணும், அதுக்கேற்ற மாதிரி செய்கைகளும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்களும் இருக்கணும், உங்கள் கட்சியோட ஐடியாலஜியும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது இன்டெகிரிட்டி. நீங்கள் ஒன்று பேசிட்டு செய்கிறது ஒன்று, பண்ணுறது ஒன்று, இன்னொரு பக்கம் கேமரா வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணிட்டு ஜனங்க பார்க்க தானே செய்கிறாங்க. அதெல்லாம் தேர் இஸ் நோ இன்டெகிரிட்டி. ஸோ மணிப்பூரில் நடந்தால் அதை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணுறாங்க, பேசுறது இல்லை. ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, பட் அதை கம்பேர் பண்ணுறது தப்பு இல்லையா? தப்பு பண்ணாமல் அவர் அரசியலாக அந்த விஷயத்தை எடுத்து பேசுறதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. தட் இஸ் தி ஹேஸ் டு டூ இட். இஸ் அ பப்ளிக் இஷ்யூ. அதெல்லாம் அவர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதற்கான ஃப்ரஸ்ட்ரேட்டட் முறைகள், பேசுகிற பேச்சுக்கள், இதெல்லாம் வந்து நாட் நெசசரி. சரி, அரசாங்கம் வந்து இதை இன்னும் நல்லா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல. அவங்க விமர்சனத்தை வைக்கட்டும். ஆனால் பர்சனலாக போகிறது, அது எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லை வேற யாராவது கூட இருக்கட்டும், அவங்கள பர்சனலாக போய் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பிலோ த பெல்ட்டு. இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஹெல்தி அரசியலாக என்னால் பார்க்க முடியல. அங்கேருந்து மேலே டெல்லின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? அப்படி கிடையாது. ஒரு ஃபாசிஸ்ட் ஆர்கனைசேஷனில் அன்றாடம் எல்லாரோட வேலையும் என்ன இருக்குன்னா, பாஸை எப்படி இன்னைக்கு நம்ம குஷிப்படுத்தலாம். பக்கத்தில் வந்து அவன் வந்து குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டான்,
நான் சாட்டை வச்சு யாரு பாஸ் யாரோ சரி அப்படிதான் யோசிப்பாங்க சொல்றேன். Okay, பாஸ் புரியுது. எப்போ எதை பாப்பாரு, பாஸுக்கு நான் எப்படி பண்ண முடியும்? அவர் வந்து சட்டையை எடுத்து அவுத்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா, நான் சட்டையும் பேண்டையும் அவுத்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணா தான் பாஸ் பாப்பாருன்னு நம்புவாங்க. அது ஃபாசிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க எல்லாரோடைய ஆட்டிடியூடும் அப்படிதான் இருக்கும். பாஸ் எதை பார்த்து சந்தோஷப்படுவார் அதை நான் செய்யணும், அவ்வளவுதான். அங்கிருந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, லைக் அவங்கள லீடர்ஷிப்பை ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணா கூட, பட் லீடர்ஷிப்பும் அதை என்ஜாய் பண்ண மாதிரி தெரியலையே. அவங்களும் வந்து ஒன்றும் ட்வீட்டோ எதுவும் அந்த இஷ்யூல இன்டர்வியூனே பண்ணல, கண்டுக்கவே இல்லையே. இவ்வளோ நாள் ப்ரொடெக்ட் பண்றாங்கல்ல. இன்ஃபேக்ட் ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டர் நடந்தது இங்க. ஓகே, ஈவன் ஆஃப்டர் தட் பொலிட்டிக்கல் பிளண்டர் there is a ADMK ஓட கூட்டணி பிரிந்தது. there is a political blunder. Again lot of arrogance, lot of நான் அங்கே இப்படி இத்தனை ஸ்டேட்டில் இருக்கிறோம், உன்னை கிழிச்சிரும், உன்னை இது பண்ணிவிடும், அது பண்ணிவிடும். இதெல்லாம் நான் ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜனங்களுக்கு தான் தெரியும். why what is the protection? The protection is as simple as that making news, அவ்வளோதான். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு கம்யூனிட்டியை கையில் எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு. ஒரு கம்யூனிட்டி மட்டும் இல்லை, அது வந்து பர்டிகுலராக வெஸ்ட் ஜோனில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியா, அந்த அவர் சார்ந்த கம்யூனிட்டியா? நீங்கள் யார் கூடயாவது பேசும்போது மோதியை விரும்புகிறவங்க யாருன்னு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும். ஒன்று வந்து ஜெனுவினாக மோதியை வந்து நான் கரப்ட் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு குரூப். இல்லைன்னா இன்னொரு குரூப்பு பார்த்தீங்கன்னா ஏனே தெரியாது, ஆனால் நீங்கள் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து மாட்டிப்பாங்க. எங்கே மாட்டிப்பாங்கன்னா, ரிசர்வேஷனை பற்றி பேசினா அது தேவையில்லை, இல்லை இந்த ஃபார்மில் அது இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அங்கே தான் நீங்கள் கரெக்டாக ஸ்கோர் பண்ணலாம் யார் இவங்கன்ட்டு. இவங்க யாருன்னா சமத்துவத்தை புரிஞ்சிக்காத ஒரு ஆட்கள். சமத்துவ கொள்கைகள்னால எங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு ரொம்ப காலமாக நம்புகிறவங்க. 50 வருஷமாக நீங்கள் அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஐடியாலஜியை வந்து நீங்கள் யாரும் என்கரேஜும் பண்ணலை. ஸோ தேவர் ஆல் சைலண்ட். இன்றைக்கி அந்த டார்மெண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வெளியே வருது. அந்த க்ரௌடை வேணால் தே கேன் டேக் ஓவர். மனசுக்குள்ளே அழுத்தி உள்ளே வச்சிருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெளிப்படையாக சமூக வலைதளங்களில் பேசலாம், யூடியூப்ல இந்த ஊரோட இந்த நலன்லாம் எந்த தான் அப்படின்னு வாங்க பார்த்தீங்கன்னா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அது எங்க சொத்தா தான் இருந்துச்சு, அது எங்க தாத்தா தான் எடுத்துட்டாங்க. அந்த க்ரௌடு வேணா மைட் கோ, பட் ஐ ஹாவ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த பெரிய இதெல்லாம் தெரியாது. இந்த விஷயத்தை அவங்க பற்றி கேர் பண்ணுற மாதிரி இல்லை, அன்லெஸ் இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து மறுபடியும் அவங்கள ப்ரொவோக் பண்ணுறது தவிர. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆன் த கமிங் க்ரௌட். அடுத்த ஜென்ரேஷன் விஜய் பக்கம் போகுது அப்படின்றாங்களே, அது நேச்சுரல். அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய, தமிழ்நாடு இஸ் அ லேண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆண்டர்ப்ரனர்ஸ். இல்லை அவ்வளோ அப்படி சொல்லுமா? நீங்கள் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய ஹோப், ஜனங்க வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. தே டூ தட். புது நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எல்லா பார்ட்டிஸும் எடுத்துக்கோங்க, வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி there might be a huge support right now on the ground. இது எவ்வளோ ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆனால் எனக்கு என்ன ரொம்ப பிளேட்டண்டாக தெரியுதுன்னா, ஐ டோன்ட் திங்க் தட் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஒரு ஃபவுண்டேஷனல் விஷயங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. Again it is focusing on one person, and that one person I have never known who politically he is. அவருடைய படத்துலையும் சரி, அவருடைய மற்ற விஷயங்கள்லையும் சரி, நான் பொலிட்டிக்கலாக என்ன அப்படின்னு நான் பார்த்ததில்லை. சார் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, எவ்வளோ இல்லை சமூக கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்க. தமிழன் படத்தில் வந்து அவர் வந்து ஒரு தங்களுடைய சட்ட உரிமைகளை எப்படி நிலைநாட்டுவது அப்படின்றத பேசியிருக்காரு. இனிமேல் வர காலங்கள் தான் பார்க்கணும். விவசாயிகளை பற்றி பேசியிருக்காரு. இல்லை அதான் வர காலங்களில் தான் பார்க்கணும் அவர் எப்படி இருக்க போகிறாருன்னு. இட் இஸ் கோயிங் டு பி, அது டிசைட் பண்ணும். பட் ரைட் நவ் எனக்கு பெரிய விசிபிலிட்டி தெரியல. ஸோ அந்த மாநாடை பார்க்கும்போது அதில் அவருடைய ஏற்கனவே 2-3 பேரை இந்த மாதிரி ஜனங்க நம்பி ஏமாந்துட்டாங்க. யாரு? சில பேருக்கெல்லாம் வயசாகி அவங்க வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஒரு டீப் கனெக்ஷன் இல்லைன்னா, உண்மையாலே உங்களுக்கு மக்கள் மேலே ஒரு அன்பும் காதலும் இல்லைன்னா, அரசியல் வந்து உங்களுக்கு ஒத்துக்கு வராத கேம்னு நான் நினைக்கிறேன். அவருடைய மாநாடு ஸ்பீச் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஒன்றும் ஸ்பீச்சை பார்த்தெல்லாம் ஒன்றும் டிசைட் பண்ணுற அளவுக்கு இன்னும் அரசியல் நெய்வ் இல்லை நான் நினைக்கிறேன். இட் வில் டேக் அ லாங் டைம்.
பட் அவரை நீங்க அப்படியே இக்னோர் பண்ண முடியுமா? அண்டர் எஸ்டிமேட் பண்றது தப்பு இல்லை, அண்டர் எஸ்டிமேட்னு நான் சொல்லலை. சி நான் ஒரு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட சொல்லலை. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எனிபடி கேன், ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் எ சேஞ்ச், அப்படி இருக்கலாம், அப்படி ஒரு ஆஸ்பெக்டில் கூட போகலாம். பட் ஐ எம் ஜஸ்ட் சீயிங் ஹிஸ் பாலிடிக்ஸ். வாட் இஸ் தேர் பாலிடிக்ஸ்? சரி, நீங்கள் பெரியாரை முன்னிறுத்தி அம்பேத்கரை முன்னிறுத்தி ஒரு அரசியலை வந்து அவர் கையில் எடுக்கிறார் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கான அரசியல் நீங்கள் பேசுகிற அரசியல் தானே அவரும் கையில் எடுக்கிறாரு. அதை வரவேற்கணும் இல்லையா? அதை எதிர்ப்பதோ அல்லது அதை வந்து இக்னோர் பண்ணுறதோ எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை, இது உங்கள் அரசியல் என்னன்னு நீங்கள் கொள்கையை தான் சொல்லணும். பெரியாரை காட்டக்கூடாது. பெரியாருடைய அரசியல் அவர் பண்ணியிருக்காரு. பெரியாரை காட்டிங்கன்னு எதை மீன் பண்ணுறீங்க? அம்பேத்கரை காட்டிங்கன்னு எதை மீன் பண்ணுறீங்க? உங்களுக்கே ஒரு கொள்கை இல்லைன்னு தான் அர்த்தம். உங்கள் கொள்கை என்ன, அதை தெளிவாக சொல்லுங்கள். இல்லை, திராவிட இயக்கங்களும் அதை தானே சொல்கிறாங்க. பெரியாருடைய கொள்கைகளை திராவிட இயக்கங்கள் சமூக நீதி எங்களுடைய அரசியல், அதேதான் அவரும் சொல்றாரு. அது சமூக நீதி, சமூக நீதி சார்ந்த அரசியல் தான் இருக்க போகிறதுன்றாரு. இல்லை, அது அவர் வந்து ஓப்பனாக கொள்கை ரீதியாக அவர் வரட்டும், சொல்லட்டும். எந்த இப்போ திராவிட கட்சிகள் இவ்வளோ வருஷம் அரசாங்கம் பண்ணியிருக்காங்க, அவங்க சட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுடைய வழக்கங்களில் பார்த்துருக்கோம், அவங்க ஸ்கீம்ஸில் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இவர் சமூக நீதியை சார்ந்தவர்னு எனக்கு அவர் படத்துலேருந்தும் தெரியல. அவர் இல்லைனா படத்துக்கு வெளியே ஏதாவது பேசியிருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவும் தெரியல. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது பிள்ளைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு புக்கு பென்சில் எல்லாம் கொடுத்தாரு. அதுதான் அவர் பண்ண இது வரைக்கும். அதுக்கு பிறகு அவங்க ஃபேன் கிளப்ஸ் வந்து அவங்களுக்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல திட்டங்கள் மாதிரி பண்ணியிருக்கலாமே தவிர பெரிய லெவலில் என்ன அரசு இப்போ எங்கே தமிழகத்தில் இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள், பெரிய கொள்கை ரீதியான மாறுதல்கள்லாம் என்னன்றதே நம்ம பெருசாக இன்னும் கேட்கல. எனக்கு இவர் எதிரி, அவங்க வந்துடுவேன், நான் இந்த ஒன்லைனர் பஞ்சஸ் தான் எனக்கும் அந்த ஸ்பீச்சில் தெரிஞ்சுது. நம்ம பண்ணிடலாமா போயிடலாமா அப்படின்னு நிறைய அப்படி தான் பேசிட்டு இருந்தார். அது டைலாக் ரைட்டர்ஸ் கூட எழுதிக்கலாம், வி டோன்ட் நோ. பட் வி வில் சி. அண்ட் ஐ எம் நாட் க்ளோசிங், ஐ எம் ஜஸ்ட் சேயிங். 2025 அவர் மீதும் ஒரு பார்வை இருக்கும். கண்டிப்பாக எல்லார் மீதும் ஒரு பார்வை இருக்க தான் செய்யணும். அரசியலில் புது ஆட்கள் வர்றது நல்லது. நானே ஒரு புது ஆட்கள் தான். அது மாதிரி பல பேர் புதுசாக வர்றது, புது ஐடியாலஜி கொண்டு வர்றது எல்லாமே நல்லது தான். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஐ எம் நாட் சீயிங் த ஐடியாலஜிக்கல் பிரேக். இல்லைன்னா ரொம்ப சார்ந்து எதுவும் பண்ணுற, அதுவும் ரெண்டும் ஒரே ஒரு ஆள் மேலே ஃபோக்கஸ் இருக்கிறது வந்து ஒரு கொள்கை மீது ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு ஆள் மேலே ஃபோக்கஸ் இருக்கிறது, அது ஒரு பெரிய ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்கல. இல்லை, அவரை வர வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணி அவரை வந்து இன்னொரு பக்கம் தள்ளி விடுவது அப்படின்றது சரியான ஆட்டிடியூடாக இருக்காதுல்ல? அவரும் பெரியாருடைய கொள்கைகளை பேசுகிறார், அம்பேத்கரை பற்றி பேசுகிறார் அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துல அவரை நீங்கள் வரவேற்று ஒரு சரியான ஒரு அரசியல் பாதையை நோக்கி அவரையும் இழுத்துட்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லை, கண்டிப்பாக அதில் வந்து அந்த கொள்கைகள் பேச இல்லை, அவரை ரைட் விங் பக்கம் தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படி இல்லை. அந்த கொள்கைகளை பேசுவது, அதை பரப்புவது எல்லாமே வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதில் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணால் எப்போ வேணால் பண்ணலாம். ஒரு அரசியலில் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இது எப்படி போகும் அப்படின்னு நான் பார்க்கும்போது நான் அந்த கமெண்ட்ஸ் வைக்கிறேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் உங்கள் மேலே வைக்கப்படுவதும் அரசியல் ஒரு பார்ட்டு தான். அதை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்ததுக்கு அப்செட் ஆக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஹெல்த்தியாக வைக்கிற அரசியலில் ஹெல்த்தியாக தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். என் கொள்கை இது அப்படின்னு நாங்கள் இப்படிலாம் பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம். அப்புறம் தனி மனித ஓரியன்டாக இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனாக செயல்பட போகிறோம், இந்த கொள்கையை நோக்கி நாங்கள் போக போகிறோம்னா அது வி வில் அக்செப்டட். திமுகவும் கடந்து வந்த பாதையை மறந்து இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா யாரெல்லாம் திமுகவுக்கு கை கொடுத்தாங்களோ, சில விஷயங்களில் திமுக கூட இருந்தாங்களோ, இன்னைக்கு எதெல்லாம் திமுக செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு அதெல்லாம் திமுக செய்கிறது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல டிஎம்கே உடைய அந்த பாலிட்டிக்ஸும் ஒரு மாதிரி வேறு விதமாக மாறுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து உருவாயிருச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது, கஸ்டோடியல் வயலன்ஸ், வேங்க வயல் போன்ற சம்பவங்கள், அப்புறம் போலீஸ் அட்ராசிட்டிஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், தலித் அட்ராசிட்டிஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து திமுக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு முனைப்பு காட்டாதது ஒரு விதமான ஒரு வருத்தம் அளிக்கிறதா? நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, எனக்கு தெரியும். இல்லை, அதுக்காக அஃப்கோர்ஸ் என்னால் கமெண்ட் பண்ண முடியாதுன்னு நான் கமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவேன். பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயங்களில் வந்து ஒரு ஓவரால் பர்ஸ்பெக்டிவாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு இந்தியாவிலே இவர்களை எதிர்த்து நின்று தைரியமாக நிற்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விரலை விட்டு நீங்கள் எண்ணிடலாம்.
இன்னைக்கு காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் என் கண்ணுக்கு அந்த ஃபைட்டு தான் முக்கியமாக தெரியும், பிரதானமாக தெரியுது. நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சமுதாய ரீதியான காரணங்கள் நிறைய உண்டு. நம்ம ஜாதியை பற்றி பெருசாக பண்ணலை, அதோடைய பிரதிபலிப்புகள், ஆணாதிக்கத்தன்மையோட பிரதிபலிப்புகள். நம்ம என்ன வேணால் பேசியிருக்கலாம், தமிழ்நாடு அப்படி இப்படி ப்ரோக்ரெசிவ்லாம் சொல்லலாம், ஆனால் இன்னும் ஜாதியை பற்றி நம்ம பெருசாக வேலை ஆரம்பிக்கலன்றது என்னுடைய ஒரு பார்வை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு, பல விஷயங்கள் உண்டு. அந்த கேஸ் பை கேஸாக தான் நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். அரசாங்கம் சில சமயம் ஒரு சில விஷயங்களை பண்ணும், அது ஒரு சில விஷயங்கள் நடைமுறைக்கு வராது, இல்லைன்னா அதிகாரிகளால் சில விஷயங்கள் ஸ்கட்டில் ஆகப்படும். ஆனால் ஓவராலாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேக்வர்ட் பொசிஷனை எடுத்துட்டிங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கணும்ல. நீங்கள் எப்படி இந்த ஒரு பெரிய ஃபோர்ஸை, ஒரு ஃபாசிஸ்ட் ஃபைட்டை நீங்கள் முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுறீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கை பொசிஷன் இட் ஷோஸ் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் கட்ஸ். இது இன்னைக்கு என்னுடைய மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன். ஐ திங்க் அந்த ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் விச் கேன் ஹேப்பன் ரைட் நவ். இல்லை, அந்த அளவுகோல் வைக்கப்பட்டாலும் அந்த அளவுகோல் அந்த ப்ரிசம்லேருந்து தான் நீங்கள் பார்க்கணும், அந்த பார்வையிலேருந்து தான் நீங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கவர்னன்ஸ் வைஸ் அவர்கள் செய்கின்ற தவறுகள்லாம் மோடி எதிர்ப்பில் எல்லாத்தையும் மறைச்சிட முடியாது. இல்லை, கவர்னன்ஸ் வைஸ் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பார்வையில் பார்க்குறீங்க, இந்த இன்சிடெண்ட்டில் இது நடந்தது சரியில்லை, இது ஒரு கட்சியோட பாலிசி இல்லை, நீங்கள் நடந்துருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அந்த விமர்சனத்தை நீங்கள் உங்கள் பார்வையிலேருந்து சரியாக இருக்கலாம், அரசாங்கம் ஒரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணும், அது வேறு விஷயம். நான் ஒரு ஓவரால் பாலிசிஸாக பார்க்குறேன். நீங்கள் கவர்னன்ஸில் அவங்க இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ரொம்ப மக்கள் ஓரியன்டாக தான் இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர். ரொம்ப நாங்கள் மேலே போயிட்டோம், நான் எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்றதில்ல. ஒரு நாளும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதில் முனைப்பாக இருக்கிற ஒரு சிஎம்மாக நான் பார்க்குறேன். நான் பர்சனலாக இருந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு ஒரு மாதிரி முடியும்னா அதை உடனே வேண்டான்னு சொல்கிற ஒரு விஷயம். அவருக்கு எவ்வளோ தூரம் போகலை, அதிகாரிகள் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. திருவேற்காடில் ஒரு டெமோலேஷன் நடக்கும்பொழுது நான் 400 குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு போகும்போது உடனே அதை நிறுத்தப்பட்டு அது அவங்க நாலேஜுக்கே வரலை. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் தட் இஸ் நாட் அ ரீசன். பட் பாலிசி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கு தேவையான பாலிசிகளாக இருக்கட்டும், இக்கனாமிக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே சரியாக தான் நடந்து கொண்டிருப்பது என்னுடைய ஒரு பார்வை. ஐ வுடன்ட் சே எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப கிராஃப் இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் கிடையாது. ஊரில் மக்கள் நம்ம பேசும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் கூட எதிர்பார்ப்பது ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான். இன்னைக்கு கூட ஒரு பஞ்சாயத்து போய் ஜனங்களுடைய தேவைகள் அடுத்த லெவல், ஏன்னா கிடைக்கும் போது எனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறது இட் இஸ் அ குட் திங். ஸோ ஐ ஃபீல் இன்னைக்கு பொசிஷனில் தமிழகத்தின் ஒரு ஓவரால் கான்ட்ரிபியூஷன் டு த நேஷ்னல் ஃப்ரண்ட் அண்ட் த ஐடியாலஜிக்கல் ஃபைட் இஸ் ஹியூமங்கஸ். இன்றைக்கி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோன்னா நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் தடுத்து ஒரு அரணாக நிற்பது ரொம்ப பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். அதே ஒரு ஃபியர் ஃபேக்டரை பயன்படுத்தி தான் பிஜேபியும் டிஎம்கேவும் அவங்களுடைய அரசியல் பண்ணுது. பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்ற அந்த ஃபியர் ஃபேக்டரை வச்சுட்டு தான் அவங்களும் பல விஷயங்களை பண்ணுறாங்க. பல செய்யக்கூடிய பல தவறுகள் அப்படின்றத சுட்டி காட்டும்போது கூட ரொம்ப ஈஸியாக ஒரு நபர் மேலே பிஜேபின்னு முத்திரை குத்திடுறாங்க, ஆர்எஸ்எஸ்னு முத்திரை குத்திடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா பூவுலகின் நண்பர்கள் அவங்க பல்வேறு விஷயங்களில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சப்போர்ட் பண்ணாங்க, உங்களுக்கு அந்த 8 வழி சாலை போராட்டங்கள்லாம். ஆனால் இப்போ பரந்தூரை பற்றி அவங்க எதிர்க்கிறோன்னொடனே இவங்களும் பிஜேபி ஆதரவாளர்கள், கைக்கூலிகள் அப்படின்னு அந்த சமூக வலைதளங்களில் இதெல்லாம் பேசுறது ஒரு கடுமையான விமர்சனம் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் டிஎம்கே லூசிங் சப்போர்ட் மாதிரி தான். பட் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்த அப்புறம் யார் என்ன பேசுகிறான்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போது கட்சி இதை தான் சொல்லுதா, கட்சியுடைய ஓன் பொசிஷன் இதுதானான்னு யாருமே கிளாரிட்டி வாங்க மாட்டோம். கட்சியில் யாரோ ஒரு லீடர் ஏதோ ஒன்று பேசிடுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு உள்ள இன்டர்னலாக அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு அவங்க கண்டம் கூட பண்ணலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் நடக்கிற சண்டையை கட்சியுடைய ஓன் பொசிஷன் எடுக்கிறது நாட் ரைட். அது எல்லாருக்குமே அது கஷ்டமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எஸ், சோஷியல் மீடியாவில் இருக்கிற
ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய செய்கைகள் எல்லாத்தையும் நம்ம கண்டிக்க தான் செஞ்சாகணும். ஆனால் இதுதான் பார்ட்டியோட ஸ்வோன் பொசிஷனாக, இதுதான் சீஃப் மினிஸ்டரோட ஸ்வோன் பொசிஷனான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஒரு டிஎம்கேவுடைய ஆட்டிடியூட்லேயோ பாலிடிக்ஸ்லேயோ ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க? நான் வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அரசாங்கத்தில் வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் இருக்கும் பொழுது நான் அதோடைய பல விதமான விமர்சனங்கள் அது மேலே வைக்கப்படும். காமராஜர் ஆட்சியிலேருந்து எல்லா ஆட்சியிலையுமே எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், ஜெயலலிதா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரதான் செய்யும். ஆனால் தட் டசன்ட் சே தட் இந்த பார்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக திரும்பிடுச்சு, அதோட ஐடியாலஜியே மாறிடுச்சு. அப்படி ஐடியாலஜி மாறுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி வந்து ஏன் நிற்கணும்? ஈஸியாக அவங்க கூட கோக்ஸ் பண்ணி போயிடலாம். இது வரைக்கும் பண்ணலை, இனிமேலும் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை. பிஜேபி மோடி எதிர்ப்பில் ஒரு தொய்வு அப்படின்றது இருக்கா? அப்படி எனக்கு தெரியல. இப்போ நான் பாராளுமன்றத்தில் அவ்வளோ எம்பிகளோடு தான் நானும் இருக்கேன். எல்லாத்தோட முனைப்பாக அவங்க அங்கே எதிர்க்கிறாங்க. இந்த தடவை வந்து தமிழகத்துலேருந்து ரொம்ப தீவிரமாக எதிர்ப்பு இருந்தது. எனக்கு தெரிஞ்சதுன்னா சிஎம் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கோ ஹெட் அண்ட் ஃபைட் ஃபார் த காஸ்ன்னு சொல்லிட்டா மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டும் செஞ்சாங்க. ஸோ ஐ டோன்ட் சி கவர்னன்ஸ் இஷ்யூஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும். விமர்சனம் அரசாங்கத்து மீது வச்சு தான் ஆகணும். அது விமர்சனமே வைக்கக்கூடாது, இல்லை அரசாங்கம் எல்லாமே சரியாக பண்ணிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் தேர். பட் அதுக்காக ஐடியாலஜிக்கலி அவங்க ட்விஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்லாம் நான் நம்பலை. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி சிக்னல்ஸ் எனக்கு வரல. இல்லை, பேசிக்காக அந்த ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு நேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு 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 சூழல், ஒரு நிலை அப்படின்றது உருவாகி இருக்கு அப்படின்றது தான் ஜென்ரல் ரீடிங். விமர்சனங்கள் வந்தால் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இப்போ ஃபார் உதாரணத்துக்கு யாரோ ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு அந்த நபரை கைது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் சில விஷயங்கள் ஒரு விதமாக ஒரு அதிருப்தியை உருவாக்கும் மக்கள் மத்தியில். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஹேண்டில் பண்ணதுனால ஏற்பட்ட விளைவு அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயர். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நடக்கும்போது அது தானாக ஏதோ ஒரு இடத்துல கல்மினேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா இதெல்லாம்? இல்லை, அதுதான் கேஸ் பை கேஸாக தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் வேறு, இன்னொரு இன்சிடென்ட் வேறு. தவறு செய்தால் தவறு தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்கிற லிமிட்டெட் பாயிண்ட் என்னென்னா, அந்த தவறுகளெல்லாம் நான் தவறுகளோ சரியோ அதை நான் வந்து இது பண்ண விரும்பல. ஆனால் இதற்காக அவங்க வந்து நேச்சரே மாறிடுச்சுன்னா நான் நம்பலை. they are fighting with the same nature. They are in fact facing a huge crisis. நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு எந்தெந்த லெவலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அந்தந்த லெவலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. பணம் கொடுக்க மாட்டுறாங்க, சம்பளம் போட மாட்டுறாங்க, எந்த விதமான ப்ராஜெக்டும் கொடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் அவ்வளோ நெருக்கடியிலையும் நீங்கள் மக்களுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த பக்கமும் கம்மி ஆகிடாமல் எல்லா வேலையும் இன்றைக்கி இப்போ நீங்கள் இந்த ஃப்ளட் எடுத்துக்கோங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு 7 மாதமாக மீட்டிங்கள் பண்ணுறாங்க, எஃபர்ட்ஸ் எடுக்காமல் கிடையாது. அதனால் அதை முழுமையாக அப்படியே டவுன் பண்ணுறது வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் இட். இண்டிவிஜுவல் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், கிரைசிஸ் இருக்கலாம், அதில் வந்து இந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதை விமர்சனத்தை எடுக்கணும். அரசாங்கத்துக்கு விமர்சனத்தை கேட்கும் தன்மையும் இருக்க தான் செய்யணும். தேர் இஸ் நோ செகண்ட் தாட் அபவுட் இட். பட் ஃபண்டமெண்டல் நேச்சர் மாறிடுச்சுலாம் நான் நம்பல. இல்லை, இன்னும் ஸ்டில் அந்த பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அந்த ஒரு கீ காம்பனண்டா இருக்காங்க. இந்தியாவில் ரொம்ப கீ காம்பனண்டா இருக்காங்க. ஏன்னா அந்த தெளிவு இருந்தால் தான் வந்து ஒருத்தர் 2 பேருக்காவது அந்த கூட்டணியில் அந்த தெளிவு இருந்தால் தான் வந்து அலைகள் இப்படி வரும்போது சாயாமல் முன்னாடி போக முடியும். நிறைய பேர் அந்த அலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டில் நம்ம கேள்விப்படுறோம். இருக்கா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த அலை இருக்குதோ இல்லையோ, எல்லாருக்குமே என்ன புரிஞ்சிச்சுன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துருச்சு. சரி, இவங்க கூட கை போட்டோன்னா, இவங்க தோளில் நம்ம மேலே கையை போட்டாங்கன்னா அடுத்து முதுகில் குத்துவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நீங்க பொதுவாக பாஜக உங்க தோல் மேல வந்து கையை போட்டாங்கன்னா இவங்க முதுகுல குத்த போறாங்கன்றது எல்லாருக்குமே தலையில கை வைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் எல்லாமே எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்லயும் இருக்காங்க. ஒன்று நீ எக்ஸிஸ்ட் ஆகு, இல்லைன்னா இவங்க கூட போ, கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன். இதான் ஆப்ஷன். அப்போ ஆப்வியஸாக நீங்கள் எக்ஸிஸ்ட் பண்ண தானே ட்ரை பண்ணுவீங்க. இப்போ அதிமுக ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஓரளவுக்கு ரிவைவ் ஆவாங்க. ஆனால் அதுக்குள்ளான டேமேஜே எல்லாருக்கும் பார்க்க முடியுது இன்னைக்கு. ஸோ இவர்களோடு போகிறவங்க யாருமே வந்து இவங்க விட்டு வச்சதா இங்கேயும் சரித்திரம் இல்லை. நீங்கள் எந்த ஸ்டேட்டை வேணால் எடுத்துக்கோங்க, அது பீகாராக இருக்கட்டும், ஒரிசா இருக்கட்டும், எங்கே வேணால் எடுத்துக்கோங்க. They don't spare anybody.
2026 எப்படி இருக்கும்? லாஸ்ட் கொஸ்டின். 2026 ஃபார் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கட்டமைப்பு காங்கிரஸ் சைடில் இருந்தும் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வில்லேஜ் கமிட்டியெல்லாம் நாங்கள் கிராம கமிட்டிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். கிராம கமிட்டி வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ் கிராம கமிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் செல்வபிரந்தகை அவர்கள் தலைமையில் எல்லா கிராம கமிட்டிகளும் ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ திமுகக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங் கிரவுண்ட் ஃபோர்ஸ் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள் இருக்காங்க, முஸ்லீம் இயக்கங்கள் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அப்படி இருக்கும். புதுசாக வரவங்க எவ்வளோ தூரம் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியுதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு கூட்டணி ஆட்சி அமையுமா? ஆட்சியில் பங்கு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கோஷமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஓட் ஷேர் இருக்கும் பொழுது அந்த பங்கு கொடுக்க வேண்டும், கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் ஓட் ஷேரும் வரணும். அந்த ஓட் ஷேர் இருந்தால் தான் வந்து யூ கேன் ஸ்டே கிளைம், இல்லைனா இட் வில் பி an empty claim. இல்லை, நீங்கள் எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீட்டு பொறுத்து தானே ஓட் ஷேர். இல்லை, அது அதிக சீட்ஸ் கொடுத்து அதிக ஓட் ஷேர் வந்துச்சுன்னா இல்லை, அது ஓட் ஷேர் கம்பைன்ட் கோலிஷனுக்கான ஓட் ஷேர் இல்லை. இப்போ ஒரு பார்ட்டிக்கான ஓட் ஷேர் என்பது அந்த பார்ட்டிக்காகவே இருக்கிற தனிப்பட்ட ஒரு 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 ஓட் பர்சன்டேஜ். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பார்ட்டி நல்லா மேலே வந்து புஷ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக there should be some kind of participation in governance also. தலித் சமூகத்திலிருந்து இரண்டாவது, இதெல்லாம் என்னுடைய கருத்து, இது வந்து என்னுடைய கட்சி கருத்து இல்லை. இது பக்கா பாலிடிக்ஸ் இல்ல, நம்ம அரசியல் தான் பேசுறோம். நான் சொல்றது வந்து கட்சியோட கருத்து அல்ல. கட்சியோட கருத்து என்னன்னு கட்சி சொல்லும், அதுக்கு நாங்க வந்து we will accept that கட்சி. ஸோ 2026 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு தலித் துணை முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை வந்து இட் இஸ் ஹை டைம் தட் ரெப்ரசன்டேஷன், அது வந்து பெண்களாக இருக்கட்டும், தலித்தாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு கிடைக்கணும், கொடுக்கணும். அது எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாதான் எல்லா கட்சிகளும் நினைக்கிற இடங்களுக்கு கூட போக முடியும். அதனால் இட் இஸ் இன் their own interest they do such things. ஸோ அது பண்ணணும். அதில் மாற்றுக்கிறது என்ன இருக்குது? துணை முதலமைச்சர் நீங்கள் ஒரு பதவியை சொல்கிறீங்க, நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன். ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறோம், பெண்களை வந்து நாங்கள் வந்து சமமாக மதிக்கிறோம், நான் ரெப்ரசன்டேஷன் மட்டும் கொடுக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி தான் சட்டம் போட மாட்டோம் ஆனால் நாங்கள் பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி தான் பிரதிநிதித்துவம் கொடுப்பது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஒரு அரசியல் கட்சிக்கு அது வலிமையை தான் சேர்க்கும். அதனால் அதை எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யணும். செய்தால் இன்னும் நல்லது தான், அந்த கட்சிக்கு நல்லது. வலியுறுத்துமா காங்கிரஸ் வலியுறுத்துமா, நீங்கள் வலியுறுத்துவீங்கன்னா இன்டர்னலாக இதெல்லாம் வந்து ஒரு பேச்சு பொருளாக கொண்டு வர வேண்டும் 2026ன்னு காங்கிரஸ் வலியுறுத்துமானா காங்கிரஸுடைய ஒரு கலந்தாய்வில் தான் அது செய்யணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பர்சன் ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் ரெப்ரசன்டேஷன். ரைட் சார், எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். ஏதாச்சும் இந்த பக்கா பாலிடிக்ஸ்ல மறுபடியும் சந்திப்போம். எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பேசுவோம். நன்றி. ரைட், தேங்க்யூ.